அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். எம்ஏஎல்எஸ் பயிலரங்கம் சார்பில் தொடர்ந்து பல்வேறு இடதுசாரி கருத்துக்களையும் முற்போக்கு கருத்துக்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகிறோம். கருத்தரங்குகளை நடத்தி கொண்டு இந்த வாரம் தொழிற்சங்க அரங்கிலே மிக சிறந்த முறையில் பல்வேறு இடதுசாரி தோழர்களை உருவாக்கிய அருமை தோழர் ஜெகன் அவர்களை நினைவு கூறும் வகையில் இன்றைய தினம் தோழர் ஜெகனுடைய நினைவு தினத்தை அனுசரித்து இன்றைய சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு அருமை தோழர் பாஸ்கரன் அவர்கள் ஏஐடியூஷனுடைய தோழர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு ஆளுமைகளும் கூட வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அருமை தோழர் ஆர்கே அவர்கள் தலைமை தாங்கி மிக சிறப்புடன் நடத்தி தருமாறு தோழர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ஆர்கே அவர்களே வருக, தலைமை ஏற்க. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தினம் தொலைத்தொடர்பு தொழிற்சங்க பிரிவில் மிக பெரும் புரட்சி நாயகனாக விளங்கிய அருமை தோழர் ஜெகன், நம்முடைய தொழிற்சங்க ஆசான் அருமை தோழர் ஜெகன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம். மிக நல்ல தலைப்பு. நினைவு கூறுவோம், வணங்குவோம் என்பதெல்லாம் விட நினைவை போற்றுவோம் என்ற தலைப்பில் நம்மிடையே போற்றுவதற்குரிய உரையாற்ற வந்திருக்கின்ற அருமை தோழர் பாஸ்கரன் அவர்களே, இந்த மேல் பயிலரங்கத்தினுடைய ஏற்பாடு செய்து பல 240 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் ராமலிங்கம் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைப்பில் பங்கேற்றிருக்கின்ற அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி பகிர்கின்றேன். தலைமை ஏற்று நடத்துகிறேன் என்கிற நிலையில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசி நான் தோழர் பாஸ்கர் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன். தோழர் ஜெகன் அவர்களை போற்றி பேசுகிற பொழுது, நினைத்து பேசுகிற பொழுது, வணங்கி பேசுகிற பொழுது ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன சிறப்பு? தோழர் ஜெகனுக்கு தொழிற்சங்கத்திலே எத்தனையோ பேர் தலைவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு பிரிவுகளில், தொலைத்தொடர்பு மட்டுமல்ல, அஞ்சல், பாதுகாப்பு, ரயில்வே என்று பல்வேறு துறைகளில் தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தோழர் ஜெகன் இன்றைக்கும் மறைந்து நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களில் மட்டுமல்ல, தொழிற்சங்கத்தில் இருக்கிற பல்வேறு தோழர்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு பிரத்யேக காரணம், ஒரு சிறப்புத்தன்மை, ஒரு புரட்சித்தன்மை நிச்சயமாக உண்டு. அது என்னவென்று சொன்னால், நான் அவரிடம் என்னை பொறுத்தவரையில் மிகவும் கவர்ந்த, நான் பெரிதும் ஈர்க்கப்பட்ட 2 விஷயங்களை மட்டும் நான் கூற ஆசைப்படுகிறேன். தொழிற்சங்கத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் அவருடைய பரிவு என்பது, கம்பேஷன், அவருடைய பரிவு, தன்னிலும் கீழ் இருக்கிற மக்களுக்காக, தொலைத்தொடர்பில் மட்டுமல்ல, தொழிலாளர்கள் மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் சரி, இடையூறுக்கு ஆட்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற இந்த பரிவு மனப்பான்மை என்பது நான் கண்ட மிக அதிசயமான ஒன்று. ஏனென்று சொன்னால், தொழிற்சங்க தலைவர் என்று சொன்னால் அந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற, தலைமையேற்றிருக்கின்ற தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் பல்வேறு விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த பகுதி தொழிலாளருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும், என்ன சலுகை கிடைக்க வேண்டும், என்ன பிரச்சனைகள், என்ன பகுதிவாரி பிரச்சனைகள் என்றெல்லாம் உணர்ந்து வைத்திருப்பார்கள். ஆக அது பற்றி வாதாடுகிற, போராடுகிற, திறமைப்படுத்துவதாக இருப்பார்கள். ஆனால் தொழிற்சங்க தலைவர்கள் என்ற எல்லையை தாண்டி அதற்கு அப்பால் ஒரு பரிவு உள்ள மனிதாபத்தின் உச்சியில் இருக்கிற மனிதனாக தோழர் ஜெகன் திகழ்ந்தார் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத, இன்றைக்கும் எண்ணி பார்த்து மகிழ்கின்ற, நினைத்தாலே மயிர்கூச்சல் அடைகின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாகும். அப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். விவரித்தால் நேரமாகும் என்பதை விவரிக்கவில்லை. ஆகவே தொழிற்சங்க தோழர்கள் மட்டும் இல்லாமல், தொழிற்சங்கத்திலே அல்லல் படுகிற தோழர்கள் மட்டும் இல்லாமல், கீழ்மட்டத்திலே இருக்கிற தோழர்கள் மட்டுமல்லாமல், தொழிற்சங்கத்திற்கு அப்பாலும் ஒரு மனிதநேயம் என்ன என்பதை காட்டுகிற மனுஷனாக தோழர் ஜெகன் விளங்கினார். அடுத்தது நான்
மிகச் சிறப்பாக அவரால் கவரப்பட்ட ஒன்று என்னவென்று சொன்னால், தொழிற்சங்கத்தில் அவர் பணியாற்றினாலும் கூட அவரை பின்பற்றிய பல்வேறு தோழர்கள் பெரும் கூட்டத்திற்கு இந்த உலகம் என்ன என்று காட்டினார். தொழிற்சங்க தலைவர்கள் தொழிற்சங்க வரம்போடு அந்த எல்லையோடு நின்று கொள்வார்கள். ஆனால் உலகத் தலைவர்களை பற்றியெல்லாம், பல்வேறு உலக தலைவர்களை பற்றியெல்லாம், பல்வேறு நாடுகளில் நடந்த புரட்சி போர்களை எல்லாம், போராட்டங்களை எல்லாம் நாம் கண்முன்னாலே கொண்டு வந்த பெருமை தோழர் ஜெகனுக்குரிய. ஜெகனுடைய உரையை கேட்பதற்காக மற்ற பிரிவிலிருந்து பல பேர் வருவார்கள். ஏன் என்று சொன்னால், அவர் தொலைபேசியை மட்டும் பேசுவராக இல்லை, மாறாக உலகத்தின் பல்வேறு இடங்களில் நான் நிறைய விளக்க முடியும். அது வியட்நாம் போர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தென்னாப்பிரிக்காவுடைய நடந்த நிகழ்ச்சி ஆனாலும் சரி, மண்டேலா நிகழ்ச்சி ஆனாலும் சரி, பல்வேறு நிகழ்ச்சிகளை உலகத்தில் எந்த இடத்திற்கெல்லாம் நான் கொண்டு செல்ல முடியுமோ அந்த இடத்திற்கெல்லாம் கொண்டு சென்று உலகம் என்ன என்பதை நமக்கு புரிய வைத்த ஒரு அருமையான தோழர் ஜெகன். அது மட்டுமல்ல, அதோடு நிறுத்திக் கொண்டாரா என்று சொன்னால், பல இலக்கிய செய்திகளை, தமிழ் இலக்கியம், கம்பராமாயணம், மகாபாரதம் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் பேச்சிலே உரையிலே தொட்டு காட்டுகிற பொழுது, நமக்கு எடுத்து கூறுகிற பொழுது, பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிற வகையில் தொழிற்சங்க போராட்டத்திற்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதையெல்லாம் விளக்கை காட்டினார். தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு நம்முடைய பிரிவில் இருக்கிற தலைவரை மட்டும் சொன்னால் கூட போதும். ஆனால் அவர் அப்படி அல்ல. அது வஉசி முதல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பகத்சிங் தொட்டு வஉசி முதல் எல்லோரையும், நம்முடைய சென்னையிலே சிங்காரவேலர் என்று சொல்லி எல்லா தலைவர்களை பற்றி, பல்வேறு தலைவர்களை பற்றி சொன்ன பெருமை, நமக்கு எடுத்து கூறிய பெருமை, அவர் கூட்டத்திலே அதை பற்றி பேசாமல் அவர் தன்னுடைய பேச்சை முடித்ததாக வரலாறு இல்லை. ஆகவே நம்முடைய நரம்பெல்லாம் சுண்டுகிற அளவிற்கு பல்வேறு உணர்ச்சி மிக்க செய்திகளை எடுத்து சொல்வார். அதே போல அவர் பாரதியை பற்றி, மற்ற பல்வேறு இலக்கியங்களை பற்றி எடுத்து சொல்கிற போது பல செய்திகள் நமக்கு, ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் அவரிடம் கற்ற ஒரு செய்தியை, பாரதி மட்டும்தான் தொழிலாளியை மட்டும் பாட்டினார். கலை வளர்ப்போம், நல்ல உழை வளர்ப்போம் என்று சொல்லி பாடிய ஒரே புலவன் பாரதி என்று ஜெகன் சொல்லுகிற பொழுது, அந்த பாடலை விவரித்து சொல்லுகிற பொழுது நமக்கெல்லாம் பாரதியை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே பாரதியை பின்பற்ற வேண்டும், பாரதியை பார்க்க வேண்டும் என்று யாராக இருந்தாலும் தெரிவிக்க என்று பல்வேறு தலைவர்களை நான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அப்படி பல்வேறு தலைவரை பற்றி எல்லாம் சொல்லுகிற ஒரு தொழிற்சங்க தலைவர். ஆகவேதான் இந்த தொழிற்சங்க தலைவருடைய பேச்சு என்பது, ஜெகனுடைய உரை என்பது, ஜெகனுடைய பேச்சு என்பது தொழிற்சங்கத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் என்று பார்த்தால் ஒரு மிகச்சிறந்த, எல்லோரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு உரையாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் என்ன மாற்ற வேண்டும், என்ன புரட்சி வேண்டும், என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும், சோசியலிச மாற்றம் என்ன ஏற்பட வேண்டும் என்று சொல்லலாம். இந்த உலகத்தை பற்றி, குறிப்பாக நம்முடைய பாரத நாட்டை பற்றி, சுதந்திர போராட்ட வரலாற்றிலிருந்து இன்று வரை உள்ள நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டுவார். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாம் ஜெகனை போற்றுவோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஜெகனை போற்றுவோம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் குறைந்தபட்சம் நம்மால் முடிந்த அளவு ஜெகனை பின்பற்றுவோம் என்று சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படியே நாம் ஜெகனை பின்பற்ற முடியாது. அத்தனையிலும் ஜெகன் எப்படி நின்றாரோ அதே வழியில் நாம் நிற்க முடியாது. ஜெகனுடைய போட்ட அந்த பாதையில், அந்த கோட்டில் நாம் கால் வைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆகவே ஜெகனை போற்றுகிற அதே நேரத்தில் ஜெகனை பின்பற்றுகிற முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வழியில் யாருக்கு என்னென்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, ஜெகனை பேசுகிறோம், பேசுவது தவறு அல்ல. ஜெகனை போடுகிறோம், தவறு அல்ல. ஜெகனை போற்றுகிறோம், கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதோடு கூட ஜெகன் எதை விட்டு சென்றாரோ, அவர் விட்டு சென்ற, அவர் விரும்பி நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்த காரியங்களில் ஒரு சிலவற்றை நாம் எடுத்து செய்ய வேண்டும். அந்த வழியில் நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த வழியில் நிற்போம். எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெகன் தினத்தன்று நான் வைத்திருக்கின்ற ஒரு சமுதாய பணிகளுக்கான நன்று கருது என்ற குழுவின் சார்பாக இன்றைய தினம் அவர் விருப்பப்படி நான் நடத்துகிற ஜீவா இலவச கல்வி மையம், சென்னையில மயிலாப்பூர் பகுதியில் வாழ்கிற குடிசை மாற்று வாரிய குழந்தைகளுக்கும்
கூவம் நதிக்கரை குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வி கற்கிற ஒரு பள்ளியை நடத்தி வருகிறோம். அந்த பள்ளி மாணவர்களுக்கு இன்று செய்வது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. ஆனால் அந்த மாணவர்களுடைய நலன் கருதி, அவருடைய விருப்பம் கருதி 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஜீவா இலவச கல்வி மையத்திலேயே அந்த 32 மாணவர்களுக்கும் ஸ்கூல் பேக், அவர்கள் கேட்டபடி ஸ்கூல் பேக் வழங்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் அழைத்திருக்கிறேன். சென்னையில பல தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கிறேன். இதை செய்கிற பொழுது பல பேர் என்னுடன் நிற்கிறார்கள். ஆகவே நான் இந்த கூட்டத்தில், இந்த இணைப்பில் பங்கேற்றிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு உதவுகிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடைத்து, அருமை தோழர் பாஸ்கர், நம்முடைய நெருங்கிய நண்பர், தோழர் பாஸ்கருடைய தந்தை ஆனந்தராவ் அவர்களை எல்ஐசியிலே பணியாற்றியவர். எல்ஐசி ஃபெடரேஷன்ல பொறுப்பிலே சென்னையில இருந்தவர். அடிக்கடி சந்திப்பது உண்டு. அநேகமாக ஆனந்தராவ் பல நேரங்களில் ஜெகன் வீட்டிலே பார்க்க முடியும். எல்ஐசியில் எந்த பிரச்சனை ஆனாலும், எல்ஐசியில் மட்டுமல்ல, எல்ஐசி, வங்கி, அஞ்சல், எந்த துறை ஆனாலும் சரி, ஜெகன் வீட்டிலே வந்து தலைவர்களை சந்தித்து பேசுகிற பொழுது, நான் பேசுகிற பொழுது பல துறைகளுடைய விவரம் நாம் கிடைக்கும். நான் இன்றைக்கு பல துறைகளில் தலைவரோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று சொன்னால், பல துறை செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நண்டு கரையிலே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு காரணம், ஒரே காரணம், அது எல்லாம் நான் ஜெகனிடம் கற்ற ஒன்று, ஜெகன் வீட்டிலே கற்ற ஒன்று என்று சொல்லிக்கொண்டு, ஜெகனுக்கு உங்கள் அனைவர் சார்பாக, என்னுடைய சார்பாக என்னுடைய போற்றுவதற்குரிய வணக்கத்தை தெரிவித்து அருமைத்தோடு பாஸ்கர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். தலைமை உரை ஆற்றி நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆசான் ஆர்கே அவர்களே, இந்த அரங்கிலே மெய்நிகர் சந்திப்பிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே, அனைவருக்கும் அன்பிற்கினிய மாலை வணக்கம். இன்றைய தினம் மரியாதைக்குரிய, பாசத்துக்குரிய, பெருமதிப்பிற்குரிய தோழர் ஜெகன் அவர்களுடைய நினைவு தினம். அதையொட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த காம்ரேட் ஏடிஆர், நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க தோழர். மைக் ஆட்டம் இருக்கும், ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு ஓபன். எல்லாருக்கும் வணக்கம். அவர் பாஸ்கர் பேச ஆரம்பிச்சாரே, கேட்கலான்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். ஹலோ, பரவாயில்ல காம்ரேட், நீங்க தொடர்வா? நீங்க பேச. பாஸ்கர் தோழர் வந்துட்டார் தோழர். ஹலோ, கேக்குதா? கேக்குது காம்ரேட். கேக்குறது. மன்னிக்கவும், இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் தொடர்கிறேன். தோழர் ஜெகன் அவர்களுடைய நினைவு தினத்தன்று பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மெத்த மகிழ்ச்சி. எம்எல்எஸ் நிர்வாகிகளுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஜெகனை பொறுத்தவரையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிற்சங்கவாதியாக மட்டுமல்ல, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்று சொல்லலாம், ஒரு கலை இலக்கிய ஆர்வலர் என்று சொல்லலாம், ஒரு அமைதி ஆர்வலர் என்று சொல்லலாம், ஒரு அயலுறவு பண்பாட்டு ஆர்வலர் என்று சொல்லலாம், மனிதநேயம் மிக்கவர் என்று சொல்லலாம், தலை சிறந்த தலைமை பண்பு கொண்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய ஒரு ஆகப்பெரும் ஆளுமையாக தோழர் ஜெகன் திகழ்ந்தார் என்று நாம் அனைவருமே அறிவோம். தோழர் ஜெகன் அவர்கள் ஒரு ஆலமரம் என்றால் இன்றைக்கு இதில் பங்கு பெற்றிருப்பவர்கள் அனைவருமே அவருடைய விருதுகளாக நாம் பார்க்க முடிகிறது. தோழர் ஆர்கே அவர்கள் குறிப்பிட்டபடி ஒவ்வொருவரிடத்திலும் ஏதாவது ஒரு ஜெகனுடைய பண்பு குணாம்சம் நிச்சயமாக இருக்கும். அந்த அளவிலே ஜெகன் தோழர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது ஒரு அகப்பெரும் தாக்கம். இந்த அரங்கிலே தோழர் ஜெகனை பற்றி பேசுவது என்பது ஏறத்தாழ ஒரு கொல்லன் பற்றையிலே ஊசி இருப்பதை போலத்தான். இருந்தாலும் தோழர் ஜெகன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நினைவுகள், அதை பகிர்வதற்கான ஒரு இடமாக இதை நான் பார்க்கின்றேன். இன்று காலை தோழர் மாலி அவர்களிடம் உரையாடிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். பொதுவாக தொழிற்சங்க அரங்கிலே, அதிலும் குறிப்பாக தோழர் ஜெகன் என்று சொல்லுகின்ற பொழுது, தோழர் ஜெகனை பற்றி தொலைபேசி அரங்கிலே உள்ளவர்கள் மட்டும் பேசுகின்ற பொழுது அதிலே பெரும்பாலும் நாம் அறிந்த விடயங்களாகவே இருக்கின்றது, பேசப்பட்ட விடயங்களாகவே இருக்கின்றது. இதை தாண்டி தொலைபேசி அரங்கில் இல்லாத ஒருவர் பேசினால் அவருடைய அனுபவம், அவருடைய நினைவை பற்றி கேட்பதற்கு கொஞ்சம் நமக்கு ஒரு புதிய செய்தியாக சிலது கிடைக்கக்கூடும் என்ற வகையில அவர் காலையில அவருடைய கருத்தை பதிவு செய்தார். அந்த வகையில இன்றைக்கு நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்கின்ற பொழுது
தோழர் ஜெகனுடைய நினைவுகளை நினைவு கூறுகின்ற பொழுது நிச்சயமாக சில புதிய செய்திகள் பகிரப்படும் என்று நான் நம்புகின்றேன். தோழர் நீலகண்டன் அவர்களிடம் உரையாடிய பொழுது கூட அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். தோழர் ஜெகன் எப்பொழுது பேசினாலும் அதிலே ஒரு புதிய விடயம் நிச்சயமாக இருக்கும், புதிய செய்தி இருக்கும் என்று கூறினார். பொதுவாகவே நாம் தலைமையுரை, சிறப்புரை இவற்றையெல்லாம் கேட்கின்ற பொழுது அதிலே புதியதாக ஏதாவது ஒரு செய்தி நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில தோழர் ஜெகன் அவர்கள் பேசுகின்ற பொழுது புது புது செய்திகளை கொண்டு வருவார். அதே போல இந்த அரங்கிலே நிச்சயமாக நான் சொல்லுகின்ற விடயங்களில உங்களுக்கு சிலர் தெரிந்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய நினைவுகளை பகிர்கின்ற வகையில நான் சில விடங்களை இங்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன். தோழர் ஜெகன் அவர்கள் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லலாம். அவரு கடுமையாக பேசி பார்க்க முடியாது. கோஷம் போட மட்டும்தான் கடுமையா போடுவாரு. ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனா இருந்து ஒரு உறுதியான உள்ளம் படைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் இருந்தார் என்பதுதான் அவருடைய தனி சிறப்பு. அவருடைய புன்னகையும் அவருக்கு ஒரு சிறப்பு சேர்ப்பதாக இருக்கிறது. பொதுவாக அவர் அவர் எதிரிகள் என்று அவர் கருத மாட்டார். அவரை எதிரிகளாக கருதுகின்ற அந்த சங்கத்தினரும் கூட அவர் நன்மதிப்பு பெற்றவராக இருப்பார். அவருடைய வாக்குகளை பெற்றவர்களாக இருப்பார், அவருடைய அன்பை பெற்றவர்களாக இருப்பார், அவருடைய ஆதரவை பெற்றவர்களாக இருப்பார் என்பதற்கு அவருடைய ஆளுமை மிக முக்கியமான ஒரு காரணம். ரஷ்யாவில் தேர்தல் நடந்த பொழுது சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு 91 வீழ்ச்சி அடைகிறது. அதற்கு பிறகு தேர்தல் நடக்கின்ற பொழுது முதலாக அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன என்றால் வாக்காளர்களை பார்த்து எப்படி சிரிப்பது என்பதுதான். பொதுவாக இடதுசாரிகளுக்கு, அதுவும் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு பொதுவாக ஒரு ஒரு இறுக்கம் எப்பொழுதுமே இருக்கும். அந்த வகையில ஒரு வித்தியாசமான மனிதராக நம்மால் ஜெகன் அவர்களை கூற முடியும். எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்துடன் புன்னகையோடு எதை இருந்தாலும் கையாளக்கூடிய அவருடைய பாங்கு மிகவும் அற்புதமானது, மிகவும் வித்தியாசமானது. அவருடைய அதனால்தான் ஒரு மாஸ் லீடரா அவரால் இருக்க முடிஞ்சது அப்படின்னு நம்மளால நிச்சயமாக அறுதிட்டு உறுதியாக கூற முடியும். எளிமை, நேர்மை, பொறுமை, இது மூன்றுமே அவரிடத்துல இருந்ததுனால்தான் ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் செயலாற்ற முடிந்தது. இந்த மூன்று மட்டுமல்ல, எளிமை, நேர்மை, பொறுமை மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு அளப்பரிய சகிப்புத்தன்மை அவரிடம் இருந்தது. அந்த சகிப்புத்தன்மை அது பொறுமையின் உச்சமாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அவரிடம் நாம் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கின்றேன். கடலூரில ஒரு ராம் மனோகர் லோகியா பேச்சை பொதுக்கூட்டத்துல அவர் மொழிபெயர்த்ததற்காக தண்டிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். அவர் ஒரு தன்னலமில்லாத தியாகசீலர். அவர் எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார், எந்த அளவுக்கு போராடி இருக்கின்றார், எந்த அளவுக்கு அவர் தண்டனைகளை அனுபவித்திருக்கிறார், எந்த அளவுக்கு அவருக்கு குடும்பம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது, பரிமளா ஜெகன் அவர்கள் எவ்வளவு உறுதுணையாக இருந்தார், இவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். பல்வேறு தலைவர்களுடைய மொழிபெயர்ப்புகளை அவர் ஸ்பான்டேனியஸா பண்ணுவார். அவர் கூட்டங்களிலே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகளுடைய உரைகளை எல்லாம் மொழிபெயர்ப்பதிலே வல்லவர். அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால் அவர் ஆங்கிலம், தமிழ் 2 மொழிகளிலுமே ஒரு மிகச்சிறிய பாண்டித்யம், புலமை பெற்றவர். ஒரு தடவை பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவம் அவர் பூர்த்தி செய்யும் போதுதான் பார்த்தேன் அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை. அது வரைக்கும் அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னே எனக்கு தெரியாது. அது பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய மொழி ஆளுமை மிகச்சிறந்ததாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவருடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் அது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். உதாரணத்திற்கு 5வது பே கமிஷன் ஒரு மிகப்பெரிய போராட்டம், 5வது ஊதிய குழுக்காக ரயில்வே உள்ளிட்ட ஏஐஆர்எஃப், என்எஃப்ஐஆர், என்எஃப்டிஇ, எல்லாமே என்எஃப்பிடிஇ, எம்எஃப்பிஇ, கான்ஃபெடரேஷன் எல்லாரும் உள்ளிட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம், பெரியார் திடல்ல ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை முன்னெடுக்கின்றோம். அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும், ஒரு கோரிக்கை அதை செழுமையாக்கி கொடுக்கணும், அந்த 5 பாயிண்ட் டிமாண்ட்ஸ் தமிழ்ல செழுமையாக்கி கொடுக்க வேண்டும்.
எதுனாலும் எவ்வளவு பெரிய தலைவர்கள் அங்க இருந்தாலும் இறுதியாக அது ஜெகன் தோழர் கையில் தான் போய் நிற்கும். அவர் தான் அந்த செழுமைப்படுத்தி கொடுப்பார். ஒரு பிரஸ் ரிலீஸ், பத்திரிகை செய்தி கொடுப்பது என்று சொன்னால் அது அவர்தான் நேர்த்தியாக எழுதி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா அவ்வளவு பெரிய அமைப்புகள், ரயில்வே அமைப்புகள்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய அமைப்பா இருந்தது. அவ்வளவு பெரிய அமைப்புகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் சரி, அத்தனை தலைவர்களிடையே தோழர் ஜெகனுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது. 5வது ஊதிய குழு போராட்டத்திலே நான் அவரோடு பங்கேற்ற அந்த தருணங்கள் வந்து மிகவும் முக்கியமானவை. அந்த 5வது ஊதிய குழு போராட்டத்திலே தான் வந்து கடைசியாக மத்திய அரசு ஊழியர்கள், ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு பைபார்டைட் செட்டில்மெண்ட் மாதிரி வந்தது. அதற்கப்புறம் 6-7 வந்து ஒரு செட்டில்மெண்ட்டே இல்லை. யூனிலேட்டரலா கவர்மெண்ட் சைட்ல டிசைட் பண்ணதுதான். அப்போ இந்திரஜித் குப்தா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்தாரு, சிதம்பரம் வெளிநடப்பு செய்தாரு. இந்திரஜித் குப்தா 40% ஃபிட்மெண்ட் கொடுத்தாரு. எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் வந்து பின்புலமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய காய் நகர்த்தல் வந்து டெல்லியில தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதன் பலனாகத்தான் வந்து 5வது ஊதிய குழுவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. ரத்னவேல் பாண்டியன் நீதியரசர் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகளை விட ஃபிட்மெண்ட் வந்து 40% நம்ம வாங்கினதுக்கு வந்து இதெல்லாம் தான் காரணம். ஆனா அந்த 5வது ஊதியக்குள்ள என்ன ஆச்சுன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 30% HRA இன்ட்ரடியூஸ் பண்றான் வீட்டு வாடகைப்படி. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, சென்னை மட்டும் விடுபடுது. பாம்பேக்கும் டெல்லிக்கு மட்டும் ஏ சிட்டின்னு கொடுக்குறான். இப்போ A1 சிட்டின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். அப்போ ஏ சிட்டின்னு கிளாஸிஃபை பண்ணான். ஆனா இந்த கல்கத்தாவுக்கும் நம்ம சென்னைக்கும் ஏ சிட்டி விடுபட்டு போச்சு. அப்போ அந்த ஏ சிட்டி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து சாஸ்திரி பவன்ல முன்னெடுக்கப்பட்டது. அந்த சாஸ்திரி பவன் போராட்டத்துல எப்படி அந்த போராட்டத்தை வழிநடத்தணும்ட்டு முதலிலிருந்து கடைசி வரை வழிநடத்தியவர் தோழர் ஜெகன். அதுல குறிப்பா நான் ஒரு விடயத்தை நான் அங்க பதிவு செய்ய விரும்புறேன். அவர் சொன்னது என்னன்னாக்கா, அது தேர்தல் நடக்கின்ற சமயம். அந்த தேர்தல் நடக்கின்ற சமயத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா வேட்பாளர்களையும் வந்து நீங்க கூப்பிடுங்க, கட்சி வித்தியாசம் பாராமல் அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் கூப்பிடுங்க, அவர்கள்ட்ட இந்த ஏ சிட்டி என்பதை பிரதானமான கோரிக்கையை முன்வையுங்கள். அப்படி வைக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். அப்படி ஆதரவு கிடைத்து அதில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது நம்மால் அழுத்தம் கொடுக்க முடியும், இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்று அவர் வந்து அது கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அந்த ஆலோசனையின் படியில அத்தனை வேட்பாளர்களையும் நாம் வந்து சாஸ்திரி பவனில அழைத்து அந்த கூட்டத்தை போட்டோம். அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து அனைத்து வேட்பாளர்களும் வந்தார்கள். அதே போல தேர்தல் முடிந்தவுடன் தொடர்ந்து வந்து அதை பரிசீலித்து அதை ஃபாலோ பண்ணி ஏ சிட்டி வாங்கணும். நம்ம அந்த ஏ சிட்டி வாங்கினதுல தொடர் ஜெகன் அவர்களுக்கு அந்த போராட்டம் நடத்ததும் சரி, அந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த ஏ சிட்டி வர்ற வரைக்கும் 5th பே கமிஷன்ல தொடர் ஜெகனுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டினியூஸா அவர் பர்சியூ பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வந்து நம்ம வந்து சென்னை வந்து ஏ சிட்டி கிளாசிஃபை ஆகாம போயிருந்ததுன்னா இன்னைக்கும் 7வது ஊதிய குழுல சென்னை வந்து A1 சிட்டியா கிளாசிஃபை பண்ணி HRA வாங்கிட்டு இருக்கோம். அது கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இன்னொரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்னன்னாக்கா போனஸ் போராட்டம். அந்த போனஸ் போராட்டம் வந்து 1996 நடக்குது. அந்த 1996 அப்போ வந்து SD தேவகவுடா அவர்கள் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறார். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் வந்து ரயில்வே மந்திரியாக இருக்கிறார். ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அந்த போனஸ் ஃபார் ஆல் வந்து ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அறிவிக்கிறாரு யூனிலேட்டரலா. அதாவது போனஸ்க்கு 2 சீலிங் இருந்தது. பேமெண்ட் ஆஃப் போனஸ்க்கு ஒரு சீலிங் உச்சவரம்பு, எலிஜிபிலிட்டி ஆஃப் போனஸ்க்கு ஒரு உச்சவரம்பு இருந்தது. அந்த எலிஜிபிலிட்டி ஆஃப் போனஸ் உச்சவரம்பு வந்து என்னாச்சு, காலப்போக்கில் யாருக்குமே போனஸ் கிடைக்காத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. குரூப் டி கூட கிடைக்காத ஒரு சூழல் உருவாயிருச்சு. அப்பதான் இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஒன்றிய அரசு ஊழியர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டும் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அதை நீக்கிறாரு. உடனடியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்றது. அந்த போராட்டத்தை வந்து NFPT, அதாவது போஸ்டல் அண்ட் டெலிகாம் ஊழியர்கள் தான் வந்து முன்னின்று நடத்துகின்றார்கள், முன்கை எடுக்கிறார்கள். ஆனா போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் நம்ம டெலிகாம்னு சொன்னா கூட உண்மையிலே சொல்ல போனா அந்த போராட்டத்தை வந்து முன்கை எடுத்தது தொடர் OP குப்தா தலைமையிலான NFT தான். உண்மையிலே அதுதான்
அன்றைக்கு இருந்த ஒரு சூழல். காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. அப்போ அந்த அரசவையில வந்து நம்மளுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து சதுரானந்த் மிஸ்ராவும் இந்திரஜித் குப்தா 2 மத்திய மந்திரிகள் இருந்தாங்க. அப்போ வந்து ஜிஎல் தார் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக சென்ட்ரல் செக்ரட்டரியேட் யூனியன்ல இருந்தாரு. ஏஐடியூசியில வந்து தேசிய செயலராக இருந்து இப்போ இல்ல அவரு. அதனால அந்த சூழல்ல வந்து தோழர் ஓபி குப்தா தலைமையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, டெலிகாம்க்கும் கொடுக்கப்பட்டது, உச்சவரம்பு நீக்கப்பட்டது. ஆனா இதர மத்திய அரசு ஊழியர்களுக்கு விடுபட்டு போனது. அப்பதான் வந்து தோழர் ஜெகன் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து போராட்டத்தை தொடர வேண்டும் சாஸ்திரி பவன்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா போராட்டம் வந்து நடக்கின்ற பொழுது ஜெகன் வந்து ஒரு தத்துவார்த்தமா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. எனக்கு வந்து அப்போ 30 வயசு தான். அந்த போராட்டம் நடக்கின்ற பொழுது நான் பணியில சேர்ந்து 8 ஆண்டுகள் மட்டும்தான் நிறைவடைஞ்சிருக்கு. நானும் வந்து காலவரையற்ற சட்டவிரோதமான வேலை நிறுத்தத்தில் இருக்கிறேன். என்னுடைய மனைவி அவர்களும் வந்து ஒன்றிய அரசு ஊழியர் அதே சாஸ்திரி பவன்ல தான் பணிபுரிகிறாங்க. அவங்களும் வந்து இந்த சட்டவிரோதமான காலவரையற்ற வேலை நிறுத்தத்துல இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய முதல் பெண் வந்து அப்போ குழந்தையா இருக்கிறா. இந்த ஒரு சூழல்ல அப்போ வந்து என்ன ஆகும்? ரயில்வே வந்து போராடல, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. டெலிகாம் தான் முன்கை எடுத்தது. டெலிகாமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க போனஸ் சீலிங்கு. அப்போ டெலிகாம் ஸ்ட்ரைக்ல இருந்து போயாச்சு ஆப்வியஸ்லி. அப்போ வந்து என்ன ஆகும்? யார் வந்து லீட் பண்ணுவாங்க இத? இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து நம்ம வந்து வேலை நிறுத்தத்தை வந்து கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாரு ஒரு தோழர் ஜெகன். அப்போ நம்ம கண்டினியூ பண்ணா என்ன ஆகும்? இந்த வேலை நிறுத்தம் சக்சீட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து எல்லார் மனதிலும் இந்த கேள்வி. சாஸ்திரி பவன்ல 36 ஆண்டு காலமாக ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பது நடந்ததே கிடையாது. அதுதான் வந்து வரலாறு காணாத சரித்திர புகழ்பெற்ற வேலை. அது ஒரே ஒரு வேலை நிறுத்தம் தான் நடந்தது. இன்னும் சொல்ல போனா காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு சொன்னா அந்த வேலை நிறுத்தத்துல என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போது ஜெகன் தொடர்ந்து ஒரு அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதை நாங்க சுட்டி காட்ட விரும்புறேன். ஒவ்வொரு போராட்டமும் வந்து ஆரம்பிக்கிறத விட ஒரு போராட்டத்தை எப்படி நிறைவு செய்யணுன்றதா ரொம்ப முக்கியம் அப்படிம்பாரு. அது நிறைய பேர் வந்து அதை வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க, முடிக்க முடியாம போகும்போதெல்லாம் நான் அதை எண்ணி பார்ப்பது உண்டு. அப்போ எனக்கு இது தோணுச்சு, தோழர் ஜெகன் வந்து போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்றாருன்னா அவர் வந்து எப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணுமோ எப்படி முடிக்கணும்னு தெரியணும்னு சொல்லுவாரு. அப்போ அந்த வகையில அவர் வந்து ஒரு உறுதியா சொல்றாருன்னா நம்ம நிச்சயமாக செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம வந்து தோழர் ஜெகனையும் கூப்பிட்டு தோழர் தமிழ்மணி தோழர் ஆர்கே எல்லாம் இப்ப இருந்தாங்க அப்ப சென்னையில தான். அவங்க எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி திருப்பி வந்து அந்த வேலை நிறுத்தத்தை விடாம தொடர்ந்தோம். அப்போ அது கடைசியில வந்து ஜிஎல் தார் அவர்கள் வந்து அங்க டெல்லியில வந்து அவர் வந்து அந்த பேட்டன் எடுத்தாரு. அவர் வந்து போராட ஆரம்பிச்சாரு. அவர் மேல வாட்டர் கேனன் எல்லாம் அடிச்சாங்க. அந்த நேரத்துல வந்து எமக்கும் டெல்லிக்கும் வந்து தொடர்பு வந்து தோழர் ஜெகன் தான் இணைப்பு பாலமா இருந்தாரு. தினசரி செய்திகளை கொடுக்கறது, தினசரி ஏன்னா ஒரு பெரிய ஒரு 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 போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம், காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது, போராட்டம் தான் என்ன ஆகும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்போ வந்து சன் டிவியில வந்து பிளாஷ் பண்றான் ஹெட்லைன்ஸ்ல பிரைம் மினிஸ்டருடைய பிஏ தேவேகவுடோட பிஏ அவருடைய பாஸ்போர்ட்டே நாங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிளாரப் ஆகுது. சீஃப் இன்ஜினியர் லெவல்ல கூப்பிடுறாங்க டிஸ்கஷனுக்கு. நீங்க போனஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? எங்களுக்கும் மத்திய அரசுக்கும் தான் பிரச்சனை, நாங்க அதை டீல் பண்ணிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த துணிச்சல் நமக்கு எப்படி வந்ததுன்னா அதெல்லாம் தோழர் ஜெகன் அவர்களுடைய அந்த ஒரு பின்புலத்துல தான் வந்தது. அவருடைய வழிகாட்டுதல தான் வந்தது. இறுதியில அந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. அனைவருக்கும் வந்து போனஸ் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலை உருவானதற்கு தோழர் ஜெகன் அவர்கள் வந்து மிகவும் முக்கியமான காரணம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த போனஸ் சீலிங் இல்ல. அத்தனை குரூப் சி அனைவருக்கும், குரூப் டி அனைவருக்கும், குரூப் பி நான் கெசட்டட் அனைவருக்கும் இன்றைக்கும் போனஸ் கிடைக்குதுன்னா அந்த போனஸ் போராட்டம் மிகவும் முக்கியம். தொலைபேசி ரயில்வேக்கு மட்டும் கிடைச்சிட்டு மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருந்த போது தொடர்ந்து போராடியதன் விளைவாக தான் கிடைச்சது. அதே போல பே கமிஷன்லயும் அப்படிதான். பே கமிஷன்லயும் ஏசிடி கிடைச்சதுக்கு வந்து தோழர் ஜெகன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதே மாதிரி 96க்கு அப்புறமா அந்த போனஸ் ஸ்ட்ரைக் அப்புறமா இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் என்னன்னு சொன்னாக்கா 2003 போராட்டம். அந்த 2003ல ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல்வராக இருக்கிறார்கள். அப்பொழுது வந்து இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு, தேசமே வந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு ஆகப்பெரும் ஒரு மிக மோசமான ஒரு அடக்குமுறை ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் மீது அரசால் ஏவப்படுகின்றது.
எஸ்மான் வந்து அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல டெஸ்மான் ஒரு ஆக்ட் ப்ராமுல்கேட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் மேல வந்து ஒரு கடுமையான ஒரு ஒடுக்குமுறை அப்பொழுது நடக்குது. அப்போ நடக்கின்ற பொழுது நிறைய பேர் வந்து கைதாகிறாங்க, நிறைய பேர் வந்து வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா கைதானவங்கள அடுத்த நாள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் யாருமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அரசு பணியாளர் சங்கத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் கூட தொடர் ஜெகன் வீட்டுல வந்து தலைமறைவா இருந்தாங்க. தொடர் ஜெகன் வந்து தொடர்ந்து அந்த போராட்டத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு ஆதார சக்தியாகவும் இருந்தார். அவர் வந்து ஒரு டெலிகாம்ல இருக்கிறோம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கு என்னன்றெல்லாம் பார்க்க மாட்டாரு. எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி நடத்தி செல்ல வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதிலே அவர் வந்து முழுமையாக பங்கேற்று வழிநடத்துவார். ஆனா அதுல என்னன்னா, அந்த போராட்டத்துல விக்டிமைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஈவன் வந்து போனஸ் போராட்டம்னா முன்னர் குறிப்பிட்ட போராட்டத்தில் கூட சாஸ்திரி பவன்ல சில ஊழியர்கள் வந்து விக்டிமைஸ் பண்ணப்பட்டாங்க. அப்போ வந்து அவர் என்ன வழிகாட்டினார்னாக்க, உங்களுடைய சேலரி வந்து நீங்க வந்து ஒரு வசூல் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாரு. கடைசியில பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்கறதுக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எல்லாருமா சேர்ந்து சேலரிய பாய்காட் பண்ணி ஃபேமிலியோட போய் உட்கார வேண்டிய ஒரு சூழல்லாம் வந்தது எங்களுக்கு. அப்பெல்லாம் தோழர் ஜெகன் வந்து கூடவே இருப்பாரு. அவர் வந்து எப்பவுமே வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, அவர் இல்லைனாலும் சரி, தொடர்ந்து நமக்கு வந்து அவர்கிட்ட இருந்து வந்து வழிகாட்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். அது போல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதில் வந்து ரொம்பவும் குறிப்பா இருப்பாரு. இந்த தமிழ்நாடு அரசு ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரைக்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், சாஸ்திரி பவன் எல்லாம் நீங்க வசூல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்ன போது, சாஸ்திரி பவன் முழுமையில் நம்ம வசூல் பண்ணோம். வசூல் பண்ணிட்டு இயல்பாகவே நம்ம வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ கான்ஃபெடரேஷன்லயும் வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அப்பன் கிட்ட கொடுத்தாங்க அந்த பைசாவை. சரி நம்ம அரசு பணியாளர் சங்கத்திட்ட கொடுப்போம் அப்படின்னு போனபோது ஜெகன் தோழர் சொன்னாரு, வேண்டாம் நீங்க செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் கொடுங்க. பாண்டுரங்கன் தோழர் வந்து அங்க எல்லாருக்கும் வந்து மாசம் மாசம் சம்பளம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து கை கொடுக்க கூடாது. நம்ம வந்து இதுல அரசியல் சார்ந்து செய்யறது வந்து சரியில்லை. அரசு பணியாளர் சங்கத்துக்கு வேற சோர்ஸ் நம்ம பார்க்கலாம், அவர்களுக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீங்க கலெக்ட் பண்றது என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து பொலிட்டிக்கலி எதுலையுமே நீங்க அஃபிலியேட் ஆகாம இன்க்ளைன் ஆகாம இருக்கிறதுனால நீங்க அரசு பணியாளர் சங்கத்துக்கு கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் பாண்டுரங்கன் தோழர்கிட்ட கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நற்பெயரும் இருக்கும், ஒரு நல்ல ரேப்போர்ட்டும் இருக்கும், உங்களுக்கு கோஆர்டினேஷன் கமிட்டிலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப நுட்பமா வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு தோழரா இருந்தாரு. நாங்க மாசம் மாசம் வந்து அதை வசூல் பண்ணி பாண்டுரங்கத்தோட கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணோம். கடைசியில வந்து அது செட்டரேட் ஆயிடுச்சு, கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. 1 மாசம் தான் கொடுத்தாரு, 2ஆவது மாசம் கொடுத்தாரு, 3ஆம் மாசம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படல. அதையொட்டி வந்து ஒரு மிகப்பெரிய அனைத்து தொழிற்சங்கம் வந்து அரசு விருந்தினர் மாளிகை இன்னைக்கு அணிதிரட்டி போராடணும்னு முடிவு பண்ணோம். அது அனைத்து தொழிற்சங்கமும் அணிதிரட்டி அன்னைக்கு போகின்ற பொழுது காவல்துறையினர்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஜெகன் வீட்டுக்கிட்டே தடுத்து நிறுத்திட்டாங்க, இந்த கலைவாணர் ரங்கத்துக்கிட்டே தடுத்து நிறுத்திட்டாங்க. நம்மளை முன்னேறவே விடல, அரசு விருந்தினர் மாளிகை வரைக்கும் விடவே இல்லை. நீங்க போனீங்கன்னா உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட தோழர் ஜெகன் வந்து அந்த இடத்துல இருந்து அவர் வந்து காவலரோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அரசு விருந்தினர் மாளிகை முன்னாடி எங்களை ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துல வந்து ஜெகனுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அதற்கு பிறகு வந்து நாங்க வந்து அரசு விருந்தினர் மாளிகை கிட்ட போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலைஞ்சோம். அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு கூறுதலாக, ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். அதே போல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னாக்கா, இந்த 2003 போராட்டத்தின் பொழுதுதான் வந்து ஏகே நாயக் பவன்ல வந்து ஒரு கூட்டம் நடக்குது. ஏஐடியூசியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் குருதாஸ் தாஸ் குப்தா அவர்கள் வந்து இங்கு அழைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு சாலிடாரிட்டி மீட்டிங்னு சொல்லலாம், ஹால் மீட்டிங்னு சொல்லலாம். அந்த கூட்டத்தை வந்து தோழர் ஜெகன் தான் ஏற்பாடு பண்ணாரு. தோழர் சிஹெச்வி எல்லாமே வந்து ஒரு முன்கை எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருந்தது. வங்கி ஊழியர்கள், பாதுகாப்பு துறை ஊழியர்கள், அதே போல காப்பீட்டுத்துறை ஊழியர்கள், பொது காப்பீட்டுத்துறை ஊழியர்கள், இது போன்ற எண்ணற்ற துறைகளில் இருந்து வந்த எண்ணற்ற சங்கங்களிலிருந்து வந்தவர்கள்லாம் அந்த கூட்டத்துல பங்கேற்று அவங்க வந்து சாலிடாரிட்டி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அந்த கூட்டத்துல வந்து தோழர் வந்து ஜெகன் வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இப்போ கூட நினைக்க முடியும், ஒரு நீல கலர்ல ஒரு பேம்ப்ளெட், ஐப்சோ பேம்ப்ளெட். அவரோட சேர்ந்து தோழர் டி ராமநாதன் அப்படின்ற என்எஃப்டி தோழர், அவரு வந்து அந்த பேம்ப்ளெட்டை இஷ்யூ பண்ணிட்டு
அந்த நேரத்துல வசூலும் பண்ணிட்டு ஐப்சோ வந்து பத்தி அப்பதான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. தோழர் ஜெகன் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைதி ஆர்வலர். அமைதி இயக்கத்தை வந்து எப்பொழுதும் முன்னெடுக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப முனைப்பான ஒரு செயல்படுபவர். தோழர் டி ராமநாதன் வந்து இன்னைக்கு கூட காலைல தொடர்பு கொண்டேன். அவரால் பேச முடியல. அவர் வந்து இஸ் நாட் ஹெல்த்தி. பட் தோழர் டி ராமநாதன் வந்து அந்த இயக்கத்தை வந்து மிகச்சிறந்த முறையில் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கும் இந்த ஐப்சோ இயக்கம் வந்து மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை ஏற்படுத்தி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர் விஆர், தோழர் டிஆர் இவங்கெல்லாம் வந்து நடத்தும் பொழுது ஒரு நிறைய கூட்டங்கள் வந்து ஐப்சோ கூட்டங்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் நிறைய வந்து ஆதரிப்பாரு. தொழிற்சங்கம் இந்த வேலையே எனக்கு வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கு, இந்த வேலையை தாண்டி நான் என்னால என்ன வேலை செய்ய முடியும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாரு. அவருக்கு எந்த அளவுக்கு தான் எப்படிதான் அந்த ஆற்றல் வருதோ தெரியாது. அந்த ஆற்றலை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த வகையில வந்து ஐப்சோ இயக்கங்கள்ல வந்து பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அந்த ஐப்சோ இயக்கம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எதனால் ஏற்படுத்தப்பட்டது, அதை எப்படி முன்னெடுத்துட்டு செல்லணும், தொழிற்சங்கம் சாராத அரசியல் சாராத தோழர்கள்லாம் அதில் எப்படி நம்ம வந்து உள்ளிழுக்கணும், அமைதி ஆர்வலர்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வரணும், அதுல எப்படி நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணி அப்ராப்ரியேட் பண்ணணும், இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நுட்பமாக விளக்குவார் தோழர் ஜெகன். இது ஐப்சோ மட்டும் இல்லை, இஸ்கஸ் என்ற ஒரு அமைப்பிலையும் வந்து தோழர் ஜெகன் வந்து ரொம்பவும் ஆர்வத்தோடு பங்கேற்றவர். இந்தோ சோவியத் நட்புறவு கழகம், அது வந்து சோவியத் கல்ச்சுரல் சென்டர் சென்னையில வந்து நிறைய நிகழ்வுகள், ஒரு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் வந்து ஒரு நாவல்லாம் எழுதினார், எழுத்தாளர், என்எஃப்டியில எழுத்தாளர். அந்த நூல்கள், அவர் வந்து கலை இலக்கியத்தையும் வந்து மிகவும் வந்து போற்றுபவர், ஆதரிப்பவர், முன்னெடுப்பவர். இந்த அமைதி இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்கஸ், இன்னைக்கு இஸ்கப்னு இருக்கு, அதே போல ஐப்சோ, இந்த ரெண்டு இயக்கங்கள்லயும் வந்து தொடர்ந்து செயலாற்றுவதற்கு செயல்படுவதற்கு உந்து சக்தியாக எப்பொழுதுமே இருந்தவர் தோழர் ஜெகன். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து தொழிற்சங்கத்தை தாண்டி, அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசு ஊழியர்களுடைய தொழிற்சங்கத்தை தாண்டி ஒரு மாநில அரசு பணியாளர்கள் அவர்களுடைய போராட்டம், அது தவிர அமைதி ஆர்வலராக என்னை நானே ஈடுபடுத்தி கொண்ட இந்த ஐப்சோ இயக்கம், இது போன்ற இஸ்கஸ் இயக்கம், இது போன்ற இயக்கங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைச்சது, ஒரு வெளிச்சம் கிடைச்சது. இதுக்கெல்லாம் என்ன, நான் தனிப்பட்ட முறையில சொல்ல, இது போன்ற ஒரு எண்ணற்ற பேருக்கு வந்து இதுல வந்து ஈடுபாடு வந்தது. இந்த விஷயங்களை குறிப்பிடும் போது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடணும். தோழர் ஜெகன் அவர்கள் வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து ரொம்பவும் தீவிரமாக செயல்பட்டவர். எம்டியூசின்னு ஒன்று இருந்தது, மெட்ராஸ் ட்ரேட் யூனியன் கவுன்சில் அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ட்ரேட் யூனியன் அம்ப்ரெல்லா பாடி இன் சென்னை. அது வந்து ஐஓஇயூன்னு இருக்கு, இந்தியன் ஆயில் எம்ப்ளாயிஸ் யூனியன், ஐஓஇயூ. அதனுடைய தோழர் டிஎஸ் நடராஜன் அவர்கள் தான் வந்து, சாரி, டிஎஸ் ரங்கராஜன் அவர்கள் தான் அதுல வந்து முன்கை எடுத்து, அதுதான் அவரு தான் தலைமை வகித்து நடத்தி கொண்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும் அது வந்து ஒரு ப்ரோ சிபிஎம் யூனியன். அதனால வந்து அதுல வந்து முக்கியத்துவம் வந்து சிபிஎம் யூனியனுக்கு தான் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அதுல வந்து எம்டியூசி என்கின்ற அமைப்பில அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைப்பது என்கின்ற முடிவின் அடிப்படையில தோழர் ஜெகன் அவர்கள் வந்து ஏஐடியூசி லீட் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அனைத்தையும் அந்த அமைப்பின் கீழே கொண்டு வந்ததுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இது குறித்து என்னுடைய தந்தையார் நிறைய சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய தந்தையார் வந்து ஆல் இண்டியா எல்ஐசி எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் கட்சி பிளவுண்ட பொழுது சிபிஐ ஏஐடிஎஸ்டி ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய ஏஐஎல்ஐசிஇஎஃப் அந்த நிறுவனத்துல அந்த அமைப்பை வந்து தோற்றுவித்து பணியாற்றியவர். அதை கூட அந்த எம்டியூசியில இணைக்கணும்ட்டு முனைப்போடு செயல்பட்டு இணைத்தவர் தோழர் ஜெகன். ஆனா அங்க என்னன்னாக்கா, கூட்டத்துல என்னன்னாக்கா, ரைவல் யூனியன் ஏஐ வந்து சிபிஎம் யூனியன் அவன் தான் வந்து அதிகமா பேசுவான், அவனுக்கு தான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்த சூழலை வந்து அங்கேயே வந்து எதிர்த்து போராடுவார் ஜெகன். எப்படின்னா, இது எம்டியூசினா ட்ரேட் யூனியன் கவுன்சில், இதுல மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண முடியாது, ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பியவர் ஜெகன். குரல் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அதை நிலைநாட்டியவரும் தொடர் ஜெகன் என்று நான் அறிகிறேன். அந்த எம்டியூசி வந்து போனதுக்கு பிறகு, கொலாப்ஸ் ஆனதுக்கு பிறகு சிசிடியூசி என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே
முனைப்பாட தீவிரமாக செயல்பட்டவர் தோழர் ஜெகன். அது வந்து ஏதோ ஒரு நாள்ல தோற்றுவிக்கப்படல. தொடர்ந்து வந்து வங்கி ஊழியர் சங்கம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் பிளாசா, இப்ப இருக்கக்கூடிய ஏஐபி ஆபீஸ் வந்து சொந்தமா வாங்கினது. அப்போ வாடகையில பக்கத்துல இருந்தாங்க. அந்த இடத்திலேயே வந்து கூட்டங்கள் நடக்கும். இன்சூரன்ஸ் எல்லா செக்டார்ல இருந்து வருவாங்க. நாமளும் போவோம். போனா அதுல ஒரு செக்டாரை பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம விவாதிப்போம். அந்த வகையில வந்து நிறைய விஷயங்கள் பரிமாறப்படும். இது அப்படியே வந்து கேட்டலைஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனா கொண்டு வரணும்ன்றதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டு சிசிடியூஸ் என்ற அமைப்பு உருவாவதற்கு அடித்தளமிட்டவர், கால்கோல் நாட்டியவர் தோழர் ஜெகன் அவர்கள். அதற்கு பிறகு கூட நடைபெற்ற அந்த நிகழ்வுகள்லாம் அவர் அப்போ டெல்லிக்கு போயிட்டாரு. ஆல் இண்டியா பொசிஷன் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு, அவருக்கு என்எஃப்டியில. அப்போ கூட வந்து தொடர்ந்து வந்து இங்க வந்து அந்த போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து இங்க வரும்போதெல்லாம் பங்கேற்பாரு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாரு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு தடவை வந்து அந்த சிசிடிவிஸ்ல இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அப்போ விவசாய தொழிலாளர்கள் ஜத்தா நடக்குது, 2 ஜத்தா. அந்த ஜத்தா வந்து இங்க சென்னையில வந்து திருவல்லிக்கேணியில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் ஆரம் வந்து அப்போ விவசாய தொழிலாளர்கள் சங்கத்துல தலைவரா இருந்தாரு. அவர் வந்து அவர் தலைமையில அந்த கூட்டம் நடக்குது. அப்போ அந்த அதை பார்வையிடுவதற்காக தோழர் ஏபி பர்தன் அவர்கள் வந்து வராரு. இப்போ வந்து இந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல வந்து பார்வையிடுவதற்கான ஏற்பாடு தோழர் ஜெகனும் தோழர் ஏபி பர்தன் அவர்களும் அங்க இருக்கிறாங்க. தோழர் ஏபி பர்தன் அவர்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்காரு. அப்போ இருக்கும்போது நம்மளும் வந்து சிசிடியூசி சார்பா பேனர்லாம் எடுத்துட்டு அங்க போய் நிக்கிறோம். நிற்கும்போது தோழர் சொல்றாரு, ஹீஸ் காம்ரேட் பாஸ்கர், ஹீஸ் ஆர்கனைசிங் தி ட்ரேட் யூனியன்ஸ் இன் சென்னை அப்படின்றாரு. அதாவது அந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, த்ரூ ஹிம் வி ஆர் ஆர்கனைசிங் அப்படின்னு அவர் சொல்லல. இவர் மூலமாக நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்றோம், அதுதான் உண்மை. ஆனா அவர் அப்ப கூட கிரெடிட் வந்து தான் எடுத்துக்கணும், தான் ஒரு பெரிய லீடர் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாரு. ஒரு சாதாரணமான ஒரு ஆளை கூட ஒரு லீடரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்கு வந்து அழகு பார்க்கக்கூடியவர், அவரை வந்து மேல எப்படியாவது வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு தலைமை பண்பை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர் ஜெகன் அவர்கள். அது மட்டும் இல்ல, என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு தடவை சென்னை தொலைபேசியுடைய மாநில மாநாடு நடக்குது. நம்ம சின்னமலை கிட்ட ஒரு அரங்கம், மிகப்பெரிய அரங்கம், அந்த அரங்கத்துல நடக்குது. அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு பட்டிமன்றம் மாதிரி தோழர் முத்தியாளர் அவர்களாம் கூட வந்திருந்தாங்க அந்த பட்டிமன்றத்துல. அந்த பட்டிமன்றத்துல ஒரு அணி வந்து பேசுறோம், அந்த ஒரு அணி பேசுறோம், இன்னொரு அணி இன்னொரு தலைப்புல பேசுறாங்க. ஆனா பேசுறதெல்லாம் முன்வரிசையில உட்காந்துட்டு குறிப்பெடுப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு டீச்சரா இருப்பாரு, ஒரு ஆசானா இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே டைரக்டா அதோட ஆப்போசிட், அதாவது நார்த் போல் சவுத் போல் எதிர் துருவங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கம் டீச்சராகவும் இருக்க முடியும், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டூடெண்டாவும் இருப்பாரு. ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் தோழர் டிஎமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பதிவு செய்தாரு. தோழர் ஜெகன் அவர்கள் வந்து பல்வேறு துறைகள்லையும் வந்து அவர் வந்து ஏஐடிசில பணியாற்றியதுங்க நாங்க பதிவு செய்யணும். காலத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யறேன். ஏஐடிசில இருந்து ஒரு மாநில செயலாளர் பொறுப்புக்கு இருந்த முதல் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் இல்லாம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்ஸ்ல இருந்துகிட்டு ஏஐடிசில வந்து ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்த வந்து ஒரு முதல் ஆளுமை வந்து என் தோழர் ஜெகன் அவர்களாக தான் இருக்க முடியும். அவர் வந்து ஏஐடிசில வந்து இருந்த பங்கு வந்து ஒரு அளப்பரிய பங்கு. அந்த காலகட்டத்தில் வந்து அட்டாமிக் எனர்ஜியில் வந்து மேப்ஸ், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இப்போ யூனியன் இருக்கு, மேப்ஸ் யூனியன். அது பிற்காலத்துல வந்து கார்பரேஷன் ஆயிடுச்சு, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆயிடுச்சு. ஆனா அவர் இருந்த காலத்துல வந்து அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தான் இருந்தது. ஐஜி கார்லாம் எப்படி இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அதுல அது செயல்பட்டு இருந்த காலத்துல அதுக்கு தலைவராக பொறுப்பேற்றாரு. அந்த தலைவரா பொறுப்பேற்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசஸ் அந்த அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல. அந்த கிரைசஸ்ல என்னன்னா, ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது. கேஷுவல் லேபர்ஸ் பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய அளவுக்கு அங்க வந்து ஒரு சூழலே நிலவல. காரணம் என்னன்னா, ஒரே யூனியன் தான், அதுல வந்து சிபிஎம் தோழர்கள் இருப்பாங்க, சிபிஐ தோழர்கள், ஏஐடிசி, சிஐடியு, தலித்
அமைப்புகள் இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருந்த காரணத்தினால, கருத்து முரண்கள் காரணத்தினால, ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தினால ஒரு தீர்வே ஏற்படாத ஒரு நிலை இருந்த காலகட்டத்துலதான் தோழர் ஜெகன் அங்க தலைமை பொறுப்பேற்று அதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு காண்கின்றார். அதுல கேடிகே தோழர்கள்லாம் அதுல தலைவராக இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான யூனியன் இன்னைக்கும் அந்த யூனியன் ஒரு மிகச்சிறந்த தொழிற்சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கல்பாக்கத்துல. அதுல அவர் அந்த தலைமை பொறுப்பேற்றிருந்த காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். அதே போல கண்டோன்மெண்ட் கழக தொழிலாளர் சங்கத்திலையும் அவர் தலைவராக இருந்திருக்காரு. அந்த கண்டோன்மெண்ட் கழக தொழிலாளர் சங்கத்துல இருக்கும்போது கூட என்னன்னா, இன்னைக்கும் 2 யூனியன் இருக்கு. ஒன்னு பர்மனன்ட் யூனியன், ஒன்னு அவர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன். அவர் பர்மனன்ட் யூனியனுக்கு தான் ஒரு பிரசிடென்ட். ஏஐடியூசி சார்பில் தலைவரா இருக்காரு. இன்னைக்கு தோழர் டி நடராஜன் அவர்கள் தலைவரா இருக்காரு. அன்னைக்கு அவர் இருந்தாரு. இடைப்பட்ட காலத்தில் தோழர் டி மூர்த்தி அவர்கள் இருந்தாங்க. அந்த யூனியன்ல இது போல கேஷுவல் ஒர்க்கர்ஸோட காசு எடுப்பார். இவர் இருக்கிறது பர்மனன்ட் யூனியன் இருந்தாலும் அதை எடுக்க வேண்டிய கடமை பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்குன்னு சுட்டி காட்டி அதன் மூலமாக கேஷுவல் எம்ப்ளாயிஸ் அந்த காசை எடுத்துட்டு அவர் டெல்லிக்கு போன போது கூட சரி, இந்த கண்டோன்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன்ல இருந்து வெளியில வந்துட்டாலும் கூட சரி, டெல்லிக்கு போன போது கூட இந்த கண்டோன்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் டெல்லியில போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வுகள் காண்பதில கண்டோன்மெண்ட் சங்கத்துல அவர் ஒரு முத்திரை பதித்தவர். அவருடைய வழித்தோன்றலாக தான் இன்றைக்கும் நிறைய தலைவர்கள் அங்கே தோன்றி இருக்கிறார்கள். அவருடைய இன்டலெக்சுவல் அந்த கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் நிறைய பேர் அங்க அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய தோழர் பாலகிருஷ்ணன், தோழர் பீட்டர் இவர்கள்லாம் பலமுறை சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதே போல அவர் அலமாத்தியில ஒரு பால் பண்ணை தொழிலாளர் சங்கம் இருந்தது. அந்த தொழிலாளர் சங்கத்துல தலைவராக இருந்தார் ஏஐடியூசில இருக்கும் பொழுது. அப்போ பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ப்ராப்ளம்லாம் அங்க இருந்தது. அந்த தொழிற்சங்கத்துக்கு போயிட்டு அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால அருகாமையில இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ்னு ஒரு தனியார் அந்த தனியார் நிறுவனத்திலிருந்தவங்களா நீங்களாம் எனக்கு தலைவரா இருக்கணும்னு தோழர் ஜெகன்கிட்ட கேட்டு அதுக்கும் அவர் தலைவரா இருந்தாரு. ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசு பணியில இருந்துகிட்டு ஏஐடியூசியில பொறுப்பெடுத்துக்கிட்டு இது போன்ற எண்ணற்ற நிறுவனங்களுக்கு அவர் தலைவராக இருந்து ஆற்றிய பணி மகத்தானது. அந்த பால் பண்ணை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது தோழர் டி எம் மூர்த்தி கிட்ட தொழிற்சங்க ரீதியாக எப்படி அதை அணுக வேண்டும், தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன, மினிமம் வேஜஸ் எப்படி அணுகணும், இவற்றை பற்றி குறிப்பெடுத்துக்கிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு போவாரு. அதனால அவருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அது குறித்து தான் தெரியும். அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி இருந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போல்டுல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் தான் தெரியும் அப்படின்றது கிடையாது. அதையும் தாண்டி அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் கற்றறிந்தார். அவருக்கு கடைசி வரைக்கும் கற்றல் ஒரு மிக முக்கிய ஒரு அம்சமாகவே இருந்தது. இது மட்டும் இல்லாம அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டியவர் தோழர் ஜெகன் அவர்கள். ஒவ்வொரு அமைப்பு சார்ந்த தொழிலாளிக்கும் தொழிலாளர் சங்கத்துக்கும் தொழிற்சங்கத்திற்கும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வந்தவர் தோழர் ஜெகன் அவர்கள். சாலையோர பணியாளர்கள் அணி திரட்டுவதில், அதை அரசியல்படுத்துவதில், அவர்களுடைய பிரச்சனையை முன்னெடுப்பதெல்லாம் முன்கெடுத்தவர் தோழர் ஜெகன். அவர் அன்னைக்கு வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த சாலையோர பணியாளர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்கின்ற இடம் இயர்மார்க் பண்ணப்பட வேண்டும். சாலையோர வியாபாரிகள் மன்னிக்கணும், சாலையோர வியாபாரிகள் அவர்கள் நினைச்சா போலீஸ்காரன் தூக்கிட்டு போவான், நினைச்சா பண்ணுவான்ற நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல அவங்களுக்கு இயர்மார்க் பண்ணி அவர்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல தீவிரமாக இருந்தார். ஆனா இன்றைக்கு அது போன்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. இது போல ஒரு விஷயம் சொன்னா அது ஒரு கீழே இறங்கி அது அடி வரைக்கும் போயிட்டு அதுல தீர்வு காண்பதற்கு என்னெல்லாம் வழி என்பதை யோசிப்பவர் தோழர் ஜெகன். அவர் தத்துவார்த்தமா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என்னன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்திருக்கேன். ஒரு தொழிற்சங்கத்தால எடுக்க முடியாத பெரிய விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி எடுக்கக்கூடாத சின்ன விஷயம்னு ஒண்ணு கிடையாது அப்படிம்பாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு தடவை மீட்டிங்ல வந்த போது எல்லாரும் இருந்தாங்க பாஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்லாம். அப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அதுல பங்கேற்கல. இவ்வளவுதானே மொத்தம் கேட்டாரு. இதுக்கு இதுல இன்னும் ஒரு பாதி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க வர முடியாது அப்படின்னாரு. ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டாரு. அவர்களுக்கு தொழிற்சங்கம் இல்லையான்னு கேட்டாரு. இல்ல அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு கடமை இல்லையா, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பாப்பீங்களா? அந்த கூட்டத்திலேயே முடிஞ்ச உடனே கேட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
அதற்கு பிறகு வந்து நீங்க வந்து அவர்களுடைய பிரச்சனையை எடுக்கணும், அவங்களும் உங்களை மாதிரி நிரந்தர தொழிலாளர்கள் ஆகணும், அது பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, அந்த கடமை உங்ககிட்ட இருக்கு, நீங்க செய்யணும் வேற யார் அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டதற்கு பிறகு ஒரு காலகட்டத்துல என்னாச்சுன்னா அவர்களே தனியா யூனியன் ஆரம்பிக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போ தொடர் ஜெகன் சொன்னபடி பாஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து கேஷுவல் லேபர்ஸ் உடைய காசை எடுத்து இன்றைக்கு வந்து அந்த கேஷுவல் லேபர்ஸ் எல்லாம் வந்து நிரந்தரம் செய்யப்பட்ட ஒரு தொழிலாளர்களாக இன்றைக்கு பணிபுரிந்து ஓய்வு பெறக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. நான் ஒரு பணிநிறைவு விழா கூட போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா வெறும் ஒரு கூட்டத்துல பேசிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னு இருக்க மாட்டாரு. அந்த பிரச்சனையை உட்காந்து எப்படி தீர்வு காணும் என்பதில முனைப்போடு செயல்படக்கூடியவராக தோழர் இருப்பார். இது போல பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா கண்டோன்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியனுக்கு போகும்பொழுது டிஏடிஏ வந்து அந்த காலத்துல 100 ரூபா கொடுப்பாங்களாம். இது ஒரு பெரிய தொகை தான். ஆனா அவர் வாங்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜனசக்தி, நியூ ஏஜ், இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் வாங்குவாரு. இது மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு சந்தா மட்டும் அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த மட்டும் வாங்கிட்டு போயிடுவாரு. ஈவன் எனக்கு தோழர் விகேஜி போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்கேயாவது போனா வரும் பொழுது அந்த ஒரு பஸ் டிக்கெட் கூட வந்து அதை ரீஎம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து நேர்த்தியா இருப்பாரு. தொடர் நீலகண்டன் வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்தார், எனக்கு கூட ஞாபகம் வருது. அவருடைய டெலிபோன்ல இருந்து கை ஒரு புக் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஆல்பபெட் ஆர்டர்ல எழுதிருக்க மாட்டாரு. பேங்க் காம்ரேட்ஸ், டிஃபென்ஸ் காம்ரேட்ஸ், ரயில்வே காம்ரேட்ஸ், இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணி எழுதியிருப்பாரு. எப்போ எந்த நம்பர் கேட்டாலும் டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. தோழர் கோவிந்தராஜுலுன்னு இருந்தாரு. சிபிஎம்ஜி ஆபீஸ் முன்னாடி நம்ம டெலிபோன்ல ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் இருக்கும், அதுல உட்காந்துருப்பாரு. தோழர் ஆர்கே, தோழர் ஜெகன்லாம் சந்திக்கணும்னா பேசணும்னா தோழர் கோவிந்தராஜுல தான் எங்களுக்கு வந்து கேட்வே. தோழர் கோவிந்தராஜு கிட்ட போயாச்சுன்னா சொல்லுவார், தோழர் ஜெகன் எங்க இருக்காரு, ஆர்கே எங்க இருக்காரு. ஆர்கே தோழருடைய போன் நம்பர் நமக்கு தெரியும், தமிழ்மணி தோழரோட போன் நம்பர் தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தா கூட த்ரூ தமிழ்மணி இவரு தோழர் கோவிந்தராஜுல மூலமா போனா எப்பவுமே நம்ம கரெக்டா தெரிஞ்சிடும், பின் பாயிண்டடா என்ன பண்றாங்க, என்ன வேலையில இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஒரு தடவை நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் வந்து தோழர் ஜெகன் சொல்றாரு, தோழர் கோவிந்தராஜுலோட கான்ட்ரிபியூஷனோட என் கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் பெருசு இல்லை அப்படிப்பாரு. அதாவது ரொம்ப ஒரு சாமானியமான ஒரு ஆளுன்னு யாரையுமே நினைக்க மாட்டாரு. எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம், அவர்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து அங்கீகரிப்பாரு, ஊக்குவிப்பாரு, பாராட்டுவாரு, அதே சமயத்துல அங்கீகரிப்பாரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய குணாதிசயங்களாக சொல்லலாம். இறுதியாக காலத்தின் அருமை கருதி நான் முடிக்க விரும்புகிறேன். 8:10 ஆயிடுச்சு. அவர் வந்து நிறைய வந்து இலக்கியம், கலை இலக்கியம் பற்றி கூட ஆசான ஆர்கே அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர் வந்து எப்படி கலை இலக்கிய ஆர்வலராக இருந்தார், எப்படி ஊக்குவிப்பார்லாம் சொன்னாரு. எப்படி பாரதியாரை வந்து மேற்கோள் காட்டுவாரு, போற போக்குல இயல்பா மேற்கோள் காட்டுவாருலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு காலையில நான் ஒரு கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கிட்ட பேசிட்டு இருந்த போது அவருக்கே தெரியாது கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாட்டுல தோற்றுவித்ததற்கான வித்து வந்து தோழர் ஜெகன் என்பது அவருக்கே தெரியாது. தோழர் டி.எஸ். நடராஜன் வந்திருந்தாரு, இப்ப இருக்காரான்னு தெரியல இணைப்புல. அவரு காலையில நிறைய அரிய தகவல்கள் பரிமாறிக்கொண்டாரு. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வந்து தோழர் ஜீவா தோற்றுவித்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆகப்பெரும் ஆளுமை, ஒரு கலை இலக்கிய பேராசன் எல்லாம் நம்ம அழைக்கின்றோம். ஆனால் அதற்கு வித்திட்டவர்களுள் மிக முக்கியமானவர் தோழர் ஜெகன் அவர்கள். சைக்கிள்லயே போயிட்டு காரைக்குடி போன்ற பகுதிகளில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கிளைகளை கட்டியவர் அப்படின்ற ஒரு செய்திகளை எல்லாம் நான் இந்த காலை தோழர் நடராஜன் தோழர்கிட்ட பேசும்போது, இன்னைக்கு எங்க அவருக்கு ப்ரோக்ராமுக்கெல்லாம் கேட்டுக்கும் போது அவர் சொன்னாரு. அது தவிர தோழர் டி.எஸ். நடராஜன் அவர்கள் எப்படி வந்து புதுக்கோட்டை, அறந்தாங்கி, அறந்தை நாராயணன் தோழர்களோட எல்லாம் பேசி அங்கெல்லாம் எப்படி அமைப்பு கட்டினாரு அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஆகவே கலை இலக்கிய பெருமன்றம் வந்து தஞ்சை மாவட்டம், காரைக்குடி, இந்த மாதிரி வந்து திருச்சி மாவட்டம், இங்கெல்லாம் வந்து சிவகங்கை மாவட்டம், இங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து காலூன்றியது, வேரூன்றியது. அதற்கு வந்து அந்த அமைப்பை கட்டியதுல வந்து மிகப்பெரிய பங்கு வந்து பிஎஸ்என்எல் தோழர்களுக்கு உண்டு. அது வந்து தோழர் பிஎஸ்என்எல் தோழர்கள் இல்லாம கலை இலக்கிய பெருமன்றம் கிடையாது. அதை தோற்றுவித்ததுல ஆகப்பெரும் பங்கு பிஎஸ்என்எல் தோழர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவற்றையெல்லாம் ஊக்குவித்தது தோழர் ஜெகன் அவர்கள். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நான் வந்து இந்த சிசிடிவி ஆரம்பிச்ச பொழுது என்ன வந்து ஒரு சின்ன ஒரு புத்தகம் எழுத தூண்டினாரு. நான் முதல் எழுதிய முதல் புத்தகம் அதுதான். WTO பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். மரியாதை குறித்து ஒரு சிஹெச்சி அவர்கள் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அதை. அந்த புத்தகத்தை எழுதிய தூண்டியவர் வந்து தொடர் ஜெகன் தான். உங்களால எழுத முடியும், தொடர்ந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் நிறைய கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன். தோழர் ஜெகன் வந்து
புதிய பொருளாதார கொள்கை வந்த பொழுது 1991 வருது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஏறக்குறைய இந்தியா முழுக்க இடதுசாரி தொழிற்சங்கங்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய ஒரு போராட்ட குரல் எழுந்தது இந்தியா முழுக்க இந்த இடதுசாரி தொழிற்சங்கம். அப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. பொதுவாகவே தோழர் ஜகனுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதை விட பாசிட்டிவா பேசணும் அப்படின்பாரு. இது வேணாம், அது வேணாம், அது வேணாம்னு சொல்றோம், எது வேணும்னு சொல்லுங்க அப்படின்பாரு தோழர் ஜெகன். ஆகவே பாசிட்டிவா இருக்கணும்ன்றத பார்க்கக்கூடிய தோழர். அப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் டாவோஸ்ல நடக்குது. அது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய டாவோஸ். மிக முக்கியமான ஒரு கூட்டம் அது. அதுலதான் கேட்ஸ், WTO இது போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது. உலக தொழிற்சங்க நிறுவனம் நிறுவப்படுது. அப்போ அதுக்கு பேரலா அதே சமயத்துல வேர்ல்டு சோசியல் ஃபாரம் WSF கூட்டங்கள் நடக்குது. பிரேசில்ல முதல் நடக்குது. அந்த பிரேசில்ல நடக்கும் பொழுது தோழர் சீலு போன்றவர்களா அதை அட்டன் பண்ணிட்டு வராங்க. அந்த WSF பத்தி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு சென்னையில் எடுத்தது தோழர் ஜெகன். எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க அந்த சூழல்ல பாசிட்டிவா அவங்க முன் வச்ச ஸ்லோகன் என்னன்னா, another world is possible, இன்னொரு உலகம் சாத்தியமே. இந்த ஒரு முழக்கத்தை வச்சு அந்த WSF பண்ண அந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க, அதுவும் குறிப்பாக சென்னை முழுக்க எடுத்துட்டு போனதுல தோழர் ஜெகனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இது போன்ற பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். காலத்தின் அருமை கருதி நான் இறுதியாக இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலீட்டாளர்கள் அவர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நிறைய பேர் அப்போ போடுறாங்க. 24% இன்ட்ரெஸ்ட் தரேன்லாம் சொல்றாங்க. மேக்சிமா, ரமேஷ் கார்ஸ், இந்த மாதிரி பல நிறுவனங்கள். அதுல அவர் முதலீடு பண்ணி அதுல சில பிரச்சனைகள் முதலீட்டாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த முதலீட்டாளர்கள் அந்த நிறுவனங்களை பற்றி எந்த செய்தி பத்திரிகையாளர்கிட்டே இல்லை. அப்போ ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதை பத்தி டீட்டெயில்ஸ் இருக்குமா பாஸ்கர் அப்படின்னு கேட்டாரு. கேட்டு பார்க்கலாமே. ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒவ்வொரு நிறுவனத்தை பத்தியும் பணம் கட்டி தான் எடுக்கணும். பணம் கட்டி ஒவ்வொரு நிறுவனத்தை பத்தியும் தகவல்கள் சேகரிச்சு அதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்து முதலீட்டாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்ப கூட என்ன பண்ணுவாருன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஜெராக்ஸ் 3 ரூபா 2 ரூபா இவ்வளவுதான் பணம் வசூல் பண்ணும் பாரு. ஏன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கிட்ட பணம் வசூலிக்க கூடாது, என்ன வசூலிக்கணுமோ அது மட்டும் தான் வசூலிக்கணும், ரொம்ப கரார் தன்மையோட இருப்பாரு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா எடுத்து போக மாட்டாரு. எந்த இடத்துல பாதிப்பு வந்தாலும், யாருக்கு பாதிப்பு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதோடைய அடி ஆழத்துக்கு போயிட்டு அதற்கு தீர்வு காண ஒரு முற்படுபவரா இருப்பாரு. ஒரு தடவை பாலநிலத்துல ஸ்டேட் கவுன்சில் நடக்குது. சிபிஐ ஸ்டேட் கவுன்சில் நடக்கின்ற பொழுது அப்போ அங்க ஒரு நாகலிங்க மரம் பாலநிலத்துல இருக்கும், இப்போ இருக்கு. அப்போ ஏத்த மாதிரி BSNL ஆபீஸ் அதுல இருந்து பறிச்சுட்டாங்க. பறிச்ச உடனே என்னாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கும் BSNL தோழர்களுக்கும் சண்டை, வாய் வார்த்தை முத்தி கைகலப்பாயிடுச்சு. அடிதடி தகராறு. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், இன்னொரு பக்கம் BSNL தோழர்கள். அப்ப ஜெகன் அந்த தோழர் அந்த சீன்ல என்டர் ஆகிறாராம். என்டர் ஆகும்போது எல்லாரும் பாக்குறாங்க ஜெகன் ஆர்வமா, அவர் என்ன பண்ண போறாரு, கட்சியின் பக்கம் நிக்க போறாரு. அப்போ கட்சியில இருக்காரு தோழர் ஜெகன், பொறுப்பு மாநில குழுல இருக்கிறாரு. அப்போ இன்னும் சொல்ல போனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தனி கிளையில இந்தியாவிலேயே மிகவும் அதிகமாக செயல்பட்டது, தீர்க்கமா செயல்பட்டது, நிறைய கிளைகளை கட்டி நிறைய உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுலதான் அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பா இவர் ரொம்ப பெருசா அரசியல் தத்துவம்லாம் பேசி இருக்கல, இவராலேயே நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு வந்தவர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி கையாள்வார், எப்படி அவர் கையாள போகிறார்னு பார்க்கின்ற பொழுது இவர் என்ன பண்ணாரா, நேர போயிட்டு BSNL தோழர்கள் பக்கம் நின்றாராம். கட்சி பக்கம் நிக்கல, BSNL பக்கம், நாம சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தின் பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதமாக நின்று அங்க பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டாங்க, BSNL தோழர்களுடன் நிக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்வு அங்க காணுவதாக ஒரு தோழர் ஜெகன் காண்டதாக சொல்வார்கள். இது போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக சாதுரியமாக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தோழர் ஜெகன் அவர்கள். இவரிடத்துல நம்ம பயின்றதுனால நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள், பாஸ்போர்ட் தோழர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக உந்துதலாக இன்றைக்கும் நாம் அதை நேற்று பார்க்கின்ற பொழுது
நமக்கெல்லாம் வந்து நிச்சயமாக அவருடைய நினைவை போற்றக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் அவற்றையெல்லாம் போற்ற வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். தோழர் ஆர்.கே. தலைமை உரை அவர்களை குறிப்பிட்டபடி நாம் நினைவை போற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து அவருடைய விழுமியங்களை நாம் தாங்கி நடந்து கொண்டிருக்கிற போது நிறைய நீர்த்து போன மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அவற்றையெல்லாம் நாம் சரி பண்ண வேண்டும். நம்முடைய விழுமியங்கள் நீர்த்து போகாமல் நாம் எந்த விழுமியங்கள் எல்லாம் தோழர் ஜெகனிடமிருந்து பெற்றோமோ அவற்றையெல்லாம் மீண்டும் கட்டி அவரை பின்பற்றுகின்ற ஒரு தோழர்களாக, ஒரு ஆழம் விழுதுகளாக நாம் வாழ வேண்டும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேற யாராவது தோழர் பேசுறீங்களா? தோழர் பாஸ்கருக்கு மிக்க நன்றி. பல விஷயங்களை நாச்சியப்பன் பேசுங்க, சுருக்கமா பேசுங்க. சரி. தோழர் பாஸ்கர் அவர்கள் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. அதுல இருந்து விடுபட்டு போனதுன்னு நினைக்கிற 1-2 மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்துல அந்த டெலிவிஷன் ஹவுஸுக்கு எதிர்த்தாப்புல இருக்க நடைபாதை வியாபாரிகள் சங்கத்துக்கு தலைவராக இருந்தாரு. அவங்களுக்காக போராடினாரு. அதை ஜெயலலிதா தொட்டி காட்டினாரு. அப்போ ஒரு டயத்தில் வந்து அமெரிக்கா வந்து 15 வருஷம் வியட்நாமோட போர் தொடுத்தான். போர் நடந்துக்கிட்டே இருக்குது 15 வருஷமா. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து அந்த அமெரிக்காவை கண்டித்து ஊர்வலம் போராட்டங்கள் நடத்துது. அதை வந்து நம்ம சென்னை தொலைபேசி ஊழியர்களும் சேர்ந்து ஜெகனால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அந்த ஊர்வலம் வந்து அமெரிக்கன் எம்பசியை நோக்கி போச்சு. அப்போ வந்து நான் வந்து கோசி மீனின் தோழர்கள் கோழைகள் இல்லைன்னு ஜெகன் போட்ட கோசத்தை நானே திருப்பி போட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அவர் பின்னாலேருந்து வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த கையை உயர்த்தி இப்படி போடணும் கோஷம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னார். அப்போ அதெல்லாம் ஒரு ஈர்ப்பு தான். அப்போ அண்ணா ரோட்டில் வந்து ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் நானும் கன்னியப்பொண்ணு போய் மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தோழர் ஜெகன் ஒரு சின்ன டப்பாவை கொண்டு வந்து எங்களோட உட்காந்து நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்து சாப்பிட்டாரு. அவர் சின்ன டப்பா சீக்கிரம் சாப்பிட்டாரு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, என்ன தோழர் இவ்வளோ சின்ன டப்பாவில் கொண்டாந்துருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் கொடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். உடனே இந்தாங்க தோழர் எடுத்துக்கிறீங்கன்னு நானும் தயிர் சாதம் தான் கொண்டாந்துருந்தேன். அதை இல்லை நீங்களே எடுத்து வைங்க, இல்லை தோழர் நீங்கள் எடுத்துக்க, இல்லை நீங்களே எடுத்து வைங்கன்னா அப்போ நான் 2 கையை எடுத்து வச்ச பிறகு அதையும் சாப்பிட்டாரு. அப்போ இந்த கன்னியப்பன் எங்கள் கூட இருந்த கன்னியப்பன் வந்து என்னங்க அது இப்படி இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பேசினார். அதே மாதிரி பல விஷயங்களில் வந்து இப்போ தோழர் ஆர்கே சொன்னது தான் சரி. அவரை நினைவு அவரை பின்பற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் சரி. அதில் வந்து தோழர் ஆர்கே கூட ஜெகனை பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுட்டார். அப்போ வந்து நான் எங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு ஜெகன் இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவருக்கு வந்து ஸ்பூனில் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பரிமளா அம்மா. அப்போ வந்து நான் அதை பார்த்துட்டு அழுதுட்டேன், வெளியில் ஓடியாந்து அழுதுட்டேன். அப்புறம் அந்த அம்மா கூட்டியாந்து என்னை சமாதானப்படுத்திச்சு. அதுக்கு பிறகு அவரை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார்கள். நானும் தமிழ்மொழியும் மாற்றி போய் இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் அவங்க யாராவது இருப்பாங்க, இரவு நேரத்தில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி நம்ம யூனிட்டில் முடிவு பண்ணோம். போய் நானும் தமிழ்மணியும் படுத்திருந்தோம். ஒரு நாள் மட்டும் நம்ம ராஜாமணி அவர்கள் வந்து எங்கள் கூட இருந்தார். அது மாதிரியெல்லாம் தொடர்ந்து நம்ம அவரை நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். அது மாதிரி நம்ம யாருக்கு சொன்ன மாதிரி பின்பற்றமான்னு தெரியல. நம்ம பின்பற்றினா நல்லது தான். திடீர்னு வந்து இது பாரதி நினைவு நாள் வந்துட்டா உடனே வாங்க நம்ம ஊர்வலமாக போய் அவருக்கு சிலைக்கு மாலை ஓட்டு வருவோம். எதையுமே விட்டு வைக்க மாட்டார். அவ்வளோ பெரிய தலைவர். எல்லா இதுக்கும் போனார். ஒரு இடத்துல சுசிலா அம்மா வேலை செஞ்ச இடத்துல ஒரு போராட்டம். அங்கே போய் நம்ம தொழில்கள்லாம் கோஷம் போட்டதும் இல்லை. அந்த சுசிலா அம்மா நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க பின்னால் மாதர் சங்க தலைவியெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவர் எங்கே போனாலும் பேசும்போது சும்மா அப்படி வலை விரிப்பார். யாருக்காவது கொஞ்சம் சுருக்கம் பேசுவாங்க, கொஞ்சம் சுருக்கம் படிங்க. பல பேரை வந்து அவர் வந்து அதே மாதிரி வலை விரித்து கட்சிக்கு இணைக்கிறதுல குறிப்பாக இருப்பார். அதையெல்லாம் நம்ம பின்பற்றி அப்படி தான் போனோம். அதுக்கான ஒரே ஒரு விஷயம் அவருக்கு மேலே எனக்கு கருத்து வேறுபாடு எதில் வந்துருச்சுன்னா, அவர் வந்து தோழர் எம் கல்யாணம் கட்சியை உடைச்சிட்டு வெளியில் போயிட்டார். பாண்டியன்லாம் வெளியில் போயிட்டாங்க. அப்போ வந்து இவரும் தோழர் ஜெகனும் போயிடுவார் அப்படின்னு பேசினாங்க எல்லாரும். ஆனால் அவர் வந்து நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் கட்சிக்குள்ளே தான் இருந்து போராடணும்னு பேசினவர். அதை பின்பற்றுறவங்க நாம. ஆனால் நம்ம கட்சி யூனிட்டில் வந்து ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாரு,
அமைப்பு விதியை பற்றி பேசும்போது இந்த மாதிரி பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்பாடு நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த இதில் பேசிட்டாரு. நான் உடனே கூப்பிட்டு, இல்லை ஜெகன், நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு. இங்கே நிறைய பேர் அமைப்பு விதியே இல்லாமல் படிக்காதவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி பேசுனீங்கன்னா எப்படியா இருக்கும்? இது வந்து கட்சியை உடைச்சது தப்பு, எம்கே கட்சியை உடைச்சது தப்பு அப்படின்னு பேசினோன்னே தமிழ்நாடு முழுவதும் இருந்து எனக்கு வந்து ஃபோனு, என்னப்பா நீ ஜெகனே எது பேசுறியாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, எனக்கு பட்டதை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நாம் பின்பற்ற வேண்டியது நிறைய இருக்கு. பின்பற்றினா நல்லது. ஆர்கே அவர்களும் கூட சேர்ந்து பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். நன்றி. வேற யாரும் தோழர் பேசுறீங்களா? சோலைராஜ் பேசுங்க, சுருக்கமா பேசுங்க. ஓகே, சுருக்கம் 2 விஷயம் தான். வணக்கம் தோழர்களே. எனக்கு 2 விஷயம் தான். 1980 முதல் முற்பகுதியிலையும் அதுக்கு முன்னாலையும் தந்திப்பதியில பார்க்கும் பொழுது அப்ப எல்லாம் வந்து ஆட்கள் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியே தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல தொலைபேசி பகுதியில மசூரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க சூழல் தான் ஜெகனோட உண்முயற்சியின் காரணமாக தான், ஏன் நீங்க எல்லாம் தந்திப்பதியில கொண்டு இவங்களை சேர்க்கக்கூடாது, ஏன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மாற்று முன் வச்சு அதன் மூலமா தான் நாங்கெல்லாம் சென்னை தொலைபேசியில மசூரா ஒர்க் பண்ண தொலைபேசி பகுதியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட நாங்க வந்து டீமெல்லாம் வந்து இணையக்கூடிய வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு வந்து ஜெகன் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் ஒண்ணு என்னன்னா, தந்திப்பதியில வந்து பெரிய ஒரு தலைவரா டி கோபாலகிருஷ்ணன் T3 மாநில செயலாளர் இருந்தாரு. அப்போ அவருடைய பணி ஓய்வின் போது நாயக பவன்ல வந்து அவருக்கு விழா எடுக்கிறாங்க தந்திப்பதி சார்பாக. அப்ப நாங்க NFT T4 சங்கத்தில் இருக்கிறோம். நாங்களும் போயிருக்கோம் அந்த அரங்கத்துக்கு. போயிருக்கும் போது இந்த அரங்க அமைப்பு பார்க்கும்போது மேடை வந்து வாசலை நோக்கி இருக்கும். உட்கார்ந்து இருக்கவங்க மேடை நோக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. விழா நடந்துகிட்டு இருக்கும் திடீர்னு பார்க்கும் பொழுது மேடையில் இருக்கவங்க கீழே இறங்கி வர்றாங்க. நாங்க எல்லாருமே என்னடா மேடை கீழே வர்றாங்கன்னு திரும்பி பாக்குறோம். ஜெகன் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காரு, உள்ள நுழைவார். அதுக்காக தான் வரவேற்க தான் உள்ள வந்திருக்காங்க. கோபாலகிருஷ்ணன் உட்பட தலைமை உட்பட எல்லாம் கூட்டு போறாங்க. அப்போ வாய்ப்பு வரும்போது கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு, நான் ஜெகனை வந்து இந்த விழாவுக்கு நான் அழைக்கல, இந்த பணி விழாவுக்கு அழைக்கல, தோழர் வந்திருக்காரு அப்படிங்கறது அறிவிப்பு வைக்கிறாரு. அப்போ ஜெகன் வந்து அவரோட வாய்ப்பு வந்து சொல்றாரு, தோழர் கோபாலகிருஷ்ணனை அழைக்கலதான், ஆனாலும் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அழையா விருந்தாளி அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட எத்தனை போராட்டங்கள்ல வந்து தோழர் கோபாலகிருஷ்ணனோட தோல் கொடுத்து நின்றுப்போம், நம்ம எத்தனை போராட்டம் சந்திச்சிருப்போம், ஆக அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அந்த விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப தோழர் பாஸ்கரன் கூட பேசும்போது சொன்னாரு, மாற்று சங்கத்தை கூட மாற்றாளர்கள் கூட ஒரு மதிக்கக்கூடிய பண்புடைய சொன்னாரு தோழர் பாஸ்கர். அது போல மாற்று சங்கத்தை இருந்தாலும் கூட அந்த ஒரு பாடத்தை சொல்லி தர்றாரு. நானும் கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்த ஃபாலோ பண்றேன். அது 2 விஷயம் சொல்லணும் தோழர். நன்றி தோழர். நன்றி சோலைப்பனுக்கு நன்றி. வேற ஏதாவது தோழர்கள்? ஏழுமலை கை தூக்குறாரு. ஏழுமலை பேசுங்க. தொழிலாளர் வந்து தொழிற்சங்கத்தெல்லாம் இருந்து கிடையாது. ஏன்னா நான் மனிதர்ல வந்து 2 நாளை தொழிற்சங்கத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு தொழிற்சங்கம் உருவாகிறதுக்கு நான் வந்து காரணம் வந்து 80களில் ஒரு 150 தொழிலாளர்கள் 90 தொழிலாளர்கள் வந்து கம்பெனி அவங்கள ஊக்கப்படுத்தி அங்க ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவங்க ஏரியாவில் நாளவுக்கு நிறைய பழிவாகப்பட்டது. நான் தெரியாத மாற்றி இந்த கூட்டத்துல வந்து ஜெகனை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த கூட்டம் நடந்துருக்கு. சொல்லப்போனா இன்னைக்கு கௌதரியாள மன்றம் சார்பா வந்து 15 நூற்றாண்டு விழாவில் உங்க செல்வம் தொழிற்சங்கத்தை சார்ந்த பொது மேலாளர் செல்வம் நாட்டு நான் பேசுறேன். அதுல இருந்து நான் தெரிஞ்சிருக்கேன். ஆனா என் பார்வையில் ரொம்ப ப்ரொடக்டிவ் நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. ஆனா ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நீங்க வந்து ஒரு கூட பேசி சொன்னீங்க தொழிலாளர்களை பற்றி பாடினவர் வந்து பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட அருமையா பாரதி வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் சித்திரை சோலைகள் எங்க ஒரு பாடல அவரு பாடின மாதிரி நிச்சயமா பாடிச்சிருப்பார். அதனால அவரையும் கொஞ்சம் நினைவு கூறுங்கள். ஒரு கோரிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். தோழர் காமு பேசலாமா? பேசுங்க, வாங்க தோழர், வாங்க காமத்தோழர், வாங்க. நீங்க அமெரிக்கால வணக்கம். அதாவது இன்னைக்கு பேசு பொருள் வந்து தோழர் ஜெகன் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து வங்கி ஊழியர் சங்கத்திலிருந்து ஓய்வு பெற்றவன். தோழர் ஜெகனை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவருடைய நேரடியா பார்த்ததில்லை, அவருடைய உரைகள் கேட்டதில்லை.
பல சந்தர்ப்பங்கள்ல வந்து ஜெகன் NFPT தோழர்கள் மூலமாக அவர் பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஆகவே இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்து கட்டாயம் கலந்துட்டு அவரை போய் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். தோழர் பாஸ்கர் வந்து ஜெகனுடைய ஆளுமையுடைய பல்வேறு அம்சங்கள் ரொம்ப விரிவா எடுத்து சொன்னாரு. வாட் மேட் ஜெகன் ஜெகன் அப்படிங்கிற அந்த உள்ளடக்கம், அவர் எப்படி ஜெகன் ஆனாரு அப்படிங்கிறத நுட்பமா இழையா பிரிச்சு பேசினாரு. ரொம்ப அற்புதமா இருந்த உரை. அதை பத்தி என்னுடைய வியப்பை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் நீண்ட உரையா போயிடும். அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் பாஸ்கர் சொன்னதுல இருந்து எடுத்து சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புறேன். அதாவது அவர் ஜெகன் சொன்னதா அவர் சொன்னாரு பாஸ்கர், தொழிற்சங்கம் எடுக்க முடியாத எந்த பெரிய விஷயமும் இல்லை, அதே சமயத்தில் எடுக்கக்கூடாத எந்த சிறிய விஷயமும் இல்லை அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை வந்து தாரகம் வந்துடும் ஒரு தலைவருக்கு. அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய ஆளுமை. அவரை பத்தி நமக்கு நேரடியாக கலந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம போனது என்னுடைய துரதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் கூட அந்த லெகசியை வந்து நாம் எல்லோரும் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் பாஸ்கர் ஆதங்கமா சொன்னாரு. அது பின்னாடி பேசின ஒரு 2 தோழர்கள் சொன்னாங்க. அந்த லெகசியை வந்து நம்ம இன்னைக்கு நீர்த்து போச்சோ அப்படின்னு ஒரு ஐயத்தை வெளிப்படுத்தினாரு. நீர்த்து தான் போயிருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அந்த காரணங்கள்லாம் களைஞ்செடுத்து நாம வந்து அந்த மறுபடியும் அந்த லெகசியை வந்து நம்ம வந்து மேலெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கூட்டம், இந்த நினைவஞ்சலி கூட்டம் தருங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டு இந்த கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த MLS பயிலரங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வேற யாரு பேசுறீங்க? நீங்களாவே கொண்டு வந்து பேசலாம். வேற தோழர்கள் மாரியப்பன் கூப்பிட்டோம். தோழர் வணக்கம். தோழர் ரங்கன் பேசுறேன் குன்னூர்ல. ரங்கன் நீங்க கடைசியில நன்றி உரை சொல்லுங்க. ராபர்ட் வரல, அவர் கொஞ்சம் ப்ராப்ளம். ராபர்ட் நன்றி கடைசியில இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி யாராவது பேசுறது இல்ல ராபர்ட் வரல, அதால்தான் ரங்கனை கடைசியில ஒரு ஓட்டர் தேங்க்ஸ் சொல்லும் போது அவர் பேச சொல்லி. ரங்கன் நீங்க ஓட்டர் தேங்க்ஸ் சொல்லலாம். வேற யாராவது தோழர்கள் பேசுறதா பேசட்டும். தோழர் பேசுங்க. தோழர், நான் மஸ்தூரா இருக்கும் காலகட்டத்துல ஜெகனுடைய அவர் தான் எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்தார். அவர் எங்களுக்காக அந்த தஞ்சாவூர்ல அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு தொழிற்சங்கத்துல இது உருவாக்கி, மஸ்தூர் தொழிற்சங்க தனியாவே உருவாக்கி, அதுல ஒரு பொருளாளர் எல்லாம் உருவாக்குனது ஜெகன். அவருடைய தியாகம் வீண் போகல. அந்த உழைப்பு தான் அவர் பின்பற்றி நாங்களும் அந்த உழைப்பு தான் இப்போ செஞ்சுட்டு வரோம். ஜெகனை நாங்க பின்பற்றி இருக்கிறதால் தான், அவருடைய உழைப்பு நாங்கள் பின்பற்றி வந்ததால் தான் இப்போது நான் ஒரு சமுதாயத்திலையும் நல்ல ஒரு முன்னிலையில இருக்கிற காரணமே ஜெகன் தான். அதனால அவருடைய உழைப்பு வீண் போகாது, அவருடைய தியாகம் வீண் போகாது. அதனால அவருடைய நினைவை போற்றி தோழர் RK சொல்ற மாதிரி அவரை பின்பற்றி நடந்தாலே நம்ம இந்த சமுதாய மக்களுக்கும் அத்தனை துறைகளையும், ஒரு துறைகளையும் ஜெகன் விட்டு வைக்கல, அத்தனையும் ஒன்று நாமளும் எந்த ஒரு துறையும் விட்டுருக்காம அடித்தட்டு மக்களுக்கு பாடுபட்ட ஜெகன். அதே மாதிரி அவர் பின்பற்றி நாமளும் அடித்தட்டு மக்களையும் விளிம்பிற்குள்ள மக்களுக்கும் உழைச்சி ஒரு புதுரமா இருக்குங்க. இந்த நிறைவை போற்றி வாய்ப்படுத்தும் நன்றி கூறுகிறேன். நன்றி. ஜீவா பேசுறீங்களா? பேசுறேன். பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 76 என்று நினைக்கின்றேன். தோழர் சிவலிங்கம் போன்றவர்கள் தான் எனக்கு வந்து சேனல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள். அந்த காலகட்டத்தில் நாங்கள் இளைஞர் அமைப்புல வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டோம். அந்த செயல்பட்டவருக்கு ஊக்குவித்தவரே தோழர் ஜெகன் தான். 1978 என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் வந்து அகில உலக மாணவர் இளைஞர் அமைப்பு மாநாடு ஒன்று நடைபெற்றது சென்னையிலே. அந்த அமைப்பிற்கு நம்முடைய NFT சார்பாக தோழர்கள் அனைவருமே ஒரு வேலை பிரிவினை எடுத்து நாங்கள் வேலை செய்தோம். அந்த வேலை பிரிவினைனா சென்னை முழுவதும் வந்து அந்த மாநாட்டை விளம்பரப்படுத்தி போஸ்டர் ஓட்டுவது. அதில் நடுரிசியில தான் போய் நாங்கள் போஸ்டர் ஓட்டுவோம். அந்த மவுண்ட் ரோடெல்லாம் ஓட்டினா ஞாபகம் இருக்கு. அப்போ ஜெகன் வந்து எங்களோட வந்து அந்த போஸ்டர் வந்து எங்களோட ஒட்டினார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அதிசயமா இருக்கு. மிகப்பெரிய ஒரு தோழர் வந்து
போஸ்ட் விட்டதெல்லாம் இறங்கி வந்தார். அப்ப திடீர்னு வந்து அப்ப வந்து எமர்ஜென்சி இருந்த காலம்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்க அகில உலக ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்புக்கு நாங்க வந்து போஸ்ட் ஓட்டிட்டு பண்ணோம், அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்க. அது ஜெகன் வந்து அவங்கள கூலா வந்து டீல் பண்ணி, இதெல்லாம் வந்து தொழிற்சாலை அமைப்பில் வந்து சர்வ சாதாரணம் தான், நாங்கள் ஒரு சாலிட் ஆகிட்டு தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணி அனுப்பிச்சு வச்சதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் ஜெகன் கேட்டினா தொழிற்சங்க பணியில மட்டும் வந்து ஆட்களை வந்து இது பண்ணி ஈடுபட விடாம மற்ற வெகுஜன அமைப்புகள்லையும் அவங்கள வந்து சேர்த்து விட்டதுல ஜெகன் தான் ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது நம்ம இவர் பாஸ்கர் சொன்னது போலே வெகுஜன அமைப்புனா சென்னையில் நடக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் வந்து எந்த தொழிற்சாலை நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், அந்த ஒருங்கிணைந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சக்தியை வந்துட்டு எல்லாரும் மனசுலயும் வளர்த்து விட்டவரே வந்து ஜெகன் தான். திடீர் ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்ல போயிட்டு எல்லாம் என்எஃப்டி சார்பா வந்து எல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்கிறோம். டீச்சர்ஸை விட அதிகமா என்எஃப்டி ஆட்கள் எடுக்கிறாங்க. திடீர்னு கைது பண்ணி போயிட்டான். அதுல வந்து என்எஃப்டி ஆட்கள் பூரா வந்து சிறைக்கு போயிட்டாங்க. அது போல சென்னையில எந்த இடத்துல வந்து யாரு போராட்டம் நடத்தினாலும் அது போய் ஆளை திரட்டி கொண்டு போய் சேர்றது அவருடைய ஜெகனுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு. அதோட அதாவது அகில இந்திய பீஸ் சாலிடாரிட்டி ஆர்கனைசேஷன் AIPSO, அதுல அதே மாதிரி இஸ்கஸ் போன்ற அமைப்புகள்லாம் வந்துட்டு அனைவரும் செயல்படணும்னு சொல்லி சேர்த்து விட்டவரும் தோழர் ஜெகன் தான். அது இன்னைக்கும் கூட சில தோழர்கள்லாம் AIPSல செயல்படுறாங்க, அதே மாதிரி இஸ்கஸ்ல செயல்படுறாங்க. அது அவருடைய தோழர் ஜெகன் தான் வந்து இந்த வந்து அவருடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் வந்து இன்னைக்கு தோழர்கள்லாம் இன்னைக்கு வெகுஜன அமைப்புகள் வந்து செயல்படுறாங்க. தொழிற்சங்கத்திலிருந்து விடுபட்டு அது ரிட்டையர் ஆன பிறகும் கூட அவங்களுடைய பணி என்பது இன்னும் தொடர்கிறது இந்த வெகுஜன அமைப்பு. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னு கேட்டா, இன்னைக்கு பாருங்க எம்இஎல்எஸ் அமைப்பு அதாவது தொழிற்சங்க கல்விக்கு அப்பால மார்க்சிய கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு எம்இஎல்எஸ் அமைப்பு தோழர் ராமலிங்கம் மற்ற தோழர்கள்லாம் செய்யறாங்கன்னா அது வந்து உண்மையிலேயே அது ஜெகனுடைய அந்த ஒரு அவருடைய ஆர்வம், அந்த ஆர்வத்தை தொடர்ந்து வந்து இவர்களை உருவாக்கிய விதம்தான் காரணம் அதற்கெல்லாம். அதே மாதிரி மார்க்சிய கல்வியை கொண்டு சென்றதுல நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தோழர் மாரியப்பன், சிவலிங்கம், நாங்கள் இன்போன்ற தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்சிய கல்வியை நோக்கி நடத்தி தோழர் சிவலிங்கம் இன்னைக்கு அதாவது அவர் மண் தோழர் இப்போ ஒரு 4 மாசமா தான் அவர் இறந்து போயிட்டாரு. அதனால மார்க்சிய கல்வியை கொண்டு போவதில் தோழர் சிவலிங்கம் வந்து மிகப்பெரிய பணியை செய்தார் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அவர் மொழிபெயர்த்த நூல்களில் முக்கியமான நூல்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, டூரிங்கி மறுப்பு, இது போன்று எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்து தமிழக வாசகர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய பெருமை தோழர் சிவலிங்கத்தை சாரும். அதே மாதிரி தோழர் மாரியப்பன் வந்து இன்றும் கூட மார்க்சிய கல்வியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். என்னாலும் கூட சில வேலைகளை செய்ய முடிந்தது ரிட்டையர் ஆன பிறகு. அதெல்லாம் வந்து நம்ம தோழர் ஜெகனுடைய ஊக்கம்தான் காரணம். நானும் வந்து இந்த தாஸ் கேபிட்டல் என்ற நூலை தமிழில் மிகவும் சுருக்கமாக மொழிபெயர்த்து கொண்டு வந்தேன். கூட வந்து தாஸ் கேபிட்டலை முழுமையாக டிவிடியில் உரை நிகழ்த்தி அதுவும் இன்று இன்னைக்கு கிடைக்கின்றது. ஆக மார்க்சிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல வந்து ஜெகனுடைய பங்கு இருக்கு. அந்த பங்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் இன்னைக்கும் இந்த மார்க்சிய கல்வியை வந்து தமிழகத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போனதுல வந்து எங்களை வந்து தூண்டிக்கிட்டு இருக்கிறது காரணம் கேட்டா அது ஜெகனுடைய அந்த தூண்டுதல் தான் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தது தோழர் சண்முகம். நான் பேசலாமா தோழர்? பேசுங்க சண்முகம். ஆமா தோழர். 78 காலகட்டத்துல குன்னூர் பகுதியில ஒரு மாநாடு நடந்தது, அதாவது கிளை மாநாடு. அப்போ பொருளாளரா நம்ம தோழர் செல்லப்பன் தான் வந்திருந்தாரு. அதே மாதிரி எதிர்த்த இதுல வந்து ஐபி தியாகராஜன், ஐ முத்து, சந்திரகாசன், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டீம் இருக்கு. அப்போ எங்க பக்கத்துல இன்னொரு பக்கத்துல நானு, ராமலிங்கம், அதாவது அருணாச்சலம், கோபாலகிருஷ்ணன், இப்போ இருக்க சுப்பராயன், எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருந்தோம். ஆனா அனுபவம் இல்லை. ஆனா அன்றைக்கு இருந்த அந்த ஒரு கலை யதார்த்தத்தில் அதை வச்சுட்டு என்ன முடிவு பண்ணோம்னா, கண்டெஸ்ட் பண்றது, ஜெயிக்கிறது
அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல செயல்பட்டோம். ஆனா ஜெகன் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது ஒரு என்ன டெவலப்மெண்ட்ஸுங்கிறத க்ளோஸா வாட்ச் பண்ணாரு. வாட்ச் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணுங்க, இதை வந்து இந்த கண்டெஸ்ட்ங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பா அதாவது இவங்கெல்லாம் ஐமுத்து அப்படிங்கிறவங்க தோழர்லாம் வந்து ரொம்ப அந்த இயக்கத்துக்கு அதிகமா பங்களிச்சிருக்காங்க. அவங்கள கண்டெஸ்ட் பண்ணி தோக்கடிக்கிறதோ அல்லது அவங்க மூலம் நீங்க தோக்கிறதோ அது அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு தெளிவான போக்கு. ஆனா இருந்தாலும் நான் கண்டெஸ்ட் பண்ணா ஜெயிச்சவங்கிறது உண்மை. அந்த அமைப்பை வந்து அதிகமா வந்து புரலாங் பண்ண முடியல. ஆனா அவர் சொன்ன அப்ப அவருடைய அறிவுரை கேட்டிருந்தா நல்ல முறையில வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய சொந்த அனுபவம் அப்படிங்கிறது மட்டும் இந்த இங்க குறிப்பிட்டுட்டு, அவர் என்னைக்குமே நிதானமான போக்கு அப்படிங்கிறத நமக்கு வழிகாட்டியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நன்றி தோழர் சண்முகம். அடுத்து ரவி பேசுங்க. விகேஜி இருக்காரு. விகேஜி பேசுங்க. விகேஜி வணக்கம். இருக்கே வணக்கம். கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லா சிறப்பாவே பேசியாச்சு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த டீச்சர் ஸ்ட்ரைக் நடந்த போது, டீச்சர்ஸ் யூனியன்லாம் ஸ்ட்ரைக் நடக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரைக்கு ஆதரவா நம்ம வந்து மவுண்ட் ரோட்ல மரியாதை டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுத்தாங்க. அப்போ கான்ஃபெடரேஷனுடைய செயலாளரா வந்து இவர் வந்து அவர் துரைபாண்டியன் இருந்தாரு. கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, எங்க அசோசியேஷன்ல இதுல கலந்து கொள்றதுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க தோழர்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. சோ நம்ம தோழர்கள், பெரும்பாலான தோழர்கள் அங்க போயிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி அங்க வந்து அரெஸ்ட் ஆகி சென்ட்ரல் ஜெயில கொண்டு போய் வச்சாங்க. அப்ப எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, நான் வண்டியில ஏறிட்டேன். ஜெகன் வந்து விகேஜி எல்லாரும் போனா இந்த இருக்கிறவங்களுக்காக அடுத்து இந்த போராட்டத்தை பத்தியோ எதுவோ வழி நடத்துறதுக்கோ வேற எதுவோ அந்த கேஸ் வந்ததுன்னா என்ன பண்றது, அதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வேணும் இல்ல, யூனியன் ஆஃபீஸ் பாக்கறதுல முதல்ல இறங்கி நீங்க யூனியன் ஆஃபீஸுக்கு போற வேலையை பாருங்க, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. எதுக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் நம்ம அரெஸ்ட் ஆகணும் போனோம். அதுதான் முதலாக நம்ம அரெஸ்ட் ஆனது. ஜெகனே வந்து ஜெயிலுக்கு போனது அவருடைய வாழ்க்கையில. அரெஸ்ட் நிறைய ஆயிருக்கும், போராட்டம் நடத்துறோம் எல்லாம் பண்ணிருக்கோம். அப்போ ஜெயிலுக்குள்ள அரெஸ்ட் ஆகி போயிட்டு வந்து எதுக்கு சொல்ல வரேன், வீரதீரமா பேசுவது என்பது வேற. இதுல விஷயம் என்னன்னா, நம்ம போராட்டம் நடத்தி நம்ம தோழர்கள் அரெஸ்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு பூரா அந்த டீச்சர் ஸ்ட்ரைக் வந்து இவங்களே டெலிகாம் தோழர்கள் பிஎன்டி தோழர்களே அரெஸ்ட் ஆயிட்டாங்களேன்னு சொன்ன அந்த பீச்சு தமிழகம் பூரா ரொம்ப வேகமாய் கைக்குழந்தையுடன் தாய்மார்களும் சிறைக்கு செல்வதற்கான ஒரு இதை ஏற்பட்டுச்சு. ஆக ஜெகனுடைய ஆளுமை நம்ம பகுதி மட்டும் இல்லாம எப்படி மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ காம்ரேட். நன்றி தோழர் விகேஜி. ஒரு சின்ன திருத்தம் இல்ல நடக்க மொத்தம் 47 பேர் போனோம். அதுல 38 பேர் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். அதுல 38 பேர் டெலகாம், 5 பெண்கள் உட்பட. குழந்தையோட வந்தாங்க சௌந்தரி, குழந்தையோட வந்தாங்க. ஏடிஆர் தலைமையில ரத்னால வந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் அரெஸ்ட் ஆனோம். நம்ம மட்டும் இல்ல, 38 பேரும், பாக்கி பேரும் ஏஐடிசி 2 பேரு, சிஐடியு, வங்கி எல்லாரும் வந்தோம். அதுல முத்தாய்ப்பா நடந்தது என்னன்னா, கிளாஸ் சரியான்னு சொன்னான், கிளாஸ் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பல பேர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அரெஸ்ட் ஆகக்கூடாது, சனி ஞாயிறு உள்ள போட்டுருவான், திங்கக்கிழமை தான் சொல்லி சொன்னாங்க, அதனால தவிர்க்கன்னு சொன்னாங்க. ஏன்னு உள்ள இருப்பேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை மாலை கைதானோம். திங்கக்கிழமை மாலை 2 நாள் கழிச்சு திங்கக்கிழமை மாலை மறைந்த தோழர் சவுந்தரபாண்டியன் துணையோடு நாம் மத்திய சிறை, அப்ப இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் விடுவிக்கப்பட்டோம். நல்ல நிகழ்ச்சி. வேற யாராவது தோழர்கள்? ராமலிங்கம், வேற யாரும் தோழர் பேசுறாங்களா? ரவி பேசலன்ட்டாரு. நேரம் முடிக்கலாம். நான் ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். தோழர்களே, தோழர் ஜெகன்ட்ட நான் பின்பற்றுவோம்னு சொல்லியிருந்தாக்க, அவற்றை நான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட பல விஷயங்கள். என்ன நேரம் இல்லை சொல்றதுக்கு. யாருக்கு துன்பம், யாருக்கு இடைஞ்சல், எந்த தொழிலாளியும் நம்ம ஆளா இல்ல சொல்றவங்கல்ல, இந்த உலகம் கெட்டு போறதே ரொம்ப நேர்மையால, நான் எதையும் பட மாட்டேன், நல்லவன் நடுநிலை யாரும் சொல்றவங்கதான் கெடுதுன்னு சொல்லி, அது மாதிரி இல்லாம ஜெகன் யாருக்கு எங்க தீமைனாலும் அதுல தனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு அநீதி எடுத்து குறிப்பாரு.
ஆனா அது போயிடுச்சோ நான் நினைச்சேன், போகல. ஏன்னா நான் நேற்று சம்பவத்தை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் ஜெகனை போன்ற புரட்சியாளர் இருக்கான்னு சொல்லிட்டு. கங்கனா ராவத் ஒரு எம்பி, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. நீங்க பார்த்திருப்பீங்க, கவுருங்கிற ஒரு ஆயுதப்படை தொழிலாளி பெண், அவங்க இளம் பெண் தான், வயசு நாளைக்கு அதை பத்தி எழுதுறேன், நான் நன்றுகிறத எழுதுறேன். என்னன்னாக்க அந்த அம்மா ஆயுதப்படை தொழிலாளி டியூட்டியில் இருக்காங்க. கங்கனா ராவத் வந்து பேசுறாங்க, போராடுகிற விவசாயிகள் பூரா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அழைத்தப்பட்ட பெண்கள் பூரா பணம் கொடுத்து அழைத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காதை பொத்திட்டு இருந்துக்கலாம், இல்ல நீங்க பொய் பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நமக்கே வம்மன்னு ஒதுங்கி இருக்கலாம், இல்ல நம்ம வேலை போயிடுன்னு பயந்து இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் துச்சமா மதிச்சுட்டு ஓங்கி கண்ணதை அறிஞ்சாங்க. அதுதான் ரௌத்ரம் பழகுன்னு பாரதி சொன்னால, ஆத்திரப்பட்டு தப்பு இல்லை அடிச்சது. அதை பத்தி பல பேர் பேசுவோம், அடிச்சு ரைட்டார். ஏன்னா ஒரு நமக்கு உணவளிக்கிற உடுகுடி மக்களை, விவசாயிகளை மிக கேவலமாக பேசுகிற பொழுது, இப்ப தன் பணியே போனாலும் வேலையே போனாலும், வேலை போகும் தெரியும் அந்த பொண்ணுக்கு என்ன பரிசா கொடுக்க போறான், வேலை போகும் தெரியும். தெரிஞ்சா கூட இந்த கவுருங்கிற ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட பெண் தொழிலாளர், பாதுகாப்பு தொழிலாளி ஓங்கி கணத்துல அறைந்தது என்பது அநீதி கண்டு மக்கள் பொறுக்க மாட்டார்கள். ரொம்ப நாளைக்கு அநீதி ஓடாது, ரொம்ப நாளைக்கு ஆணவம் ஓடாது, ரொம்ப நாளைக்கு அக்கிரமம் ஓடாது. ஜெகநாதன் சொன்னாரு, ஆணவன் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளியை சந்திக்கும், ஆணவன் நெடுநாளைக்கு இருக்காது சொல்லிட்டு சொல்லுவாரு. அது நல்ல நிகழ்ச்சி நடந்தது. அதை நினைச்சு நான் இரவு பூரா அதை திருப்பி எண்ணி நான் மகிழ்ச்சி விட்டேன். எனக்கு ஜெகன்னாக தான் வந்தது. ஜெகன் உண்மைன்னு சொல்லுவாரு, அதை நான் கடைபிடிக்கணும். பகைவர்க்கும் அருள்வாய் நல்லஞ்சே, ஒரு பாரதியார் பத்தி நிறைய சொல்லுவாரு. பகைவர்க்கும் அருள்வாய் நல்லஞ்சேன்னு சொல்லுவாரு. நம்ம அது மாதிரி யார் வித்தியாசம் இல்லாம எங்க பாதிக்கப்பட்டாலும் அந்த பக்கம் நிக்கணுங்கிறத நம்ம ஜெகனை, அதனால்தான் சொன்ன, ஜெகனை போற்றுவோம், நிச்சயமாக போற்ற வேண்டும், போற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய மனிதர் தொழிற்சங்க ஆசான். நாம் முடிந்த வரை ஜெகனை பின்பற்றுவோம். என்ன முடியுமோ, ஜெகனை எப்படி எல்லாரும் பின்பற்ற முடியாது, இன்னொரு ஜெகன் தான் பிறக்கணும். ஜெகனை எந்த வழியிலெல்லாம் நாம் பின்பற்ற முடியுமோ, எந்த வழியிலெல்லாம் அடித்தள மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, எந்த வகையெல்லாம் போராட்டத்திற்கு உற்சாகம் அளிக்க முடியுமோ, அந்த வகையில் நாம் பாடுபடுவோம் என்று ஜெகனை போற்றுகிற நேரத்தில் ஜெகனை பின்பற்றுவோம் என்கிற நல்ல ஒரு உறுதிமொழியை நாம் எல்லோரும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெகனை பின்பற்ற முடியும், நம்மால் முடியாது. சொன்ன மாதிரிதான், சின்ன பிரச்சனையை எடுக்காத பிரச்சனை ஒண்ணு இல்லை, எடுத்து தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நம்மால பின்பற்ற முடியாது. என்ன முடியுமோ டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள் முடிந்த வரையில் பின்பற்ற முடியும், பின்பற்றுவோம் என்று கூறி பல்வேறு நிகழ்ச்சிகள், நான் போன ஆண்டு கூட நிகழ்ச்சியை கலந்துட்டு ஒரு 8-9 ஜெகனை போற்றுவோம்னு சொல்லி எழுதினேன். அதுல நிறைய எழுதியிருக்கேன். அதனால நிறைய எனக்கு ஜெகனை பத்தி சொல்லி போறதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் முடியாது. என்னுடைய ஆசையை போன வாட்டியே வெளியிட்டு, இந்த வாட்டி என்னோட ஆசையை சொல்றேன். முடிந்தால் அடுத்த ஆண்டு நிச்சயமா, இது ஆசை மட்டும் இல்ல, நிச்சயமா அதுக்கு நான் முயற்சி செய்வேன் நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு நகரை தேர்ந்தெடுத்து ஜெகனுடைய அன்னைய நாளில் ஒரு மாபெரும் கூட்டத்தை, தொலைபேசி தொழிலாளர்கள் மட்டுமல்ல, வங்கி தோழர் அருமையை பேசினாரு. பல தோழர்கள், இன்னைக்கு பல வங்கி தோழர்கள், இந்த நண்டுக்கரில் கூட பல வங்கி தோழர்கள் உதவுவதற்கு காரணம் ஜெகனுடைய தொடர்பு தான். அப்ப எல்லாரையும் அழைத்து ஒரு பொது அழைப்பு கொடுத்து ஜெகனுடைய நினைவு நாளை நாம் கொண்டாட வேண்டும். ஜெகனை போற்றுவதற்காக அல்ல, இன்றைக்கு அது அரசியல் தேவை. ஜெகன் வழி நிற்பதும், ஜெகனை போற்றுவதும், ஜெகனை பின்பற்றுவதும் இன்றைக்கான அரசியல் தேவை என்ற முறையில் நாம் அந்த அடுத்த ஆண்டு அதை நிச்சயமாக செய்வோம். அதற்கு MELS பயிலரங்கம் நமக்கு உதவி செய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் ரங்கனை நன்றி சொல்ல அழைக்கிறேன். நான் ஒரு வார்த்தை பேசலாம்ல? எல்லோருக்கும் வணக்கம் தோழர். நான் தோழர் ஜெகனை ஒரு நினைவு கூர்றேன். விஜயவாடா அகில இந்திய T4 மாநாடு, நான் தண்டி பிரிவை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால T4 மாநாட்டுல டெலிகிராஃப் மேனுக்கும் பேரிட்டி வித் லைன்மேன் அப்படிங்கிற பேசிக் பே வந்து அங்க பயங்கரமா பிரச்சனையை வந்து உருவாக்குது. காரணம் என்னன்னா, டெலிகிராஃப் மேனுக்கு பேசிக் பே அன்றைக்கு 750, லைன்மேனுக்கு பேசிக் பே 825. ஆக நமக்கும் டெலிகிராஃப் மேனுக்கும் லைன்மேனுக்கு இணையான பேசிக் பே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து விஜயவாடாவில் நடக்குது. தோழர் குப்தா அவர்கள் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். அதே இது நம்முடைய NFTE
தொழிற்சங்க தேர்தல் அதுல வந்து வெற்றி பெற்ற போது, முதல் தொழிற்சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற போது வெற்றி மாநாடு ஈரோட்ல வந்து நடக்குது. அதுல தோழர் குப்தா வந்திருக்காரு. அதே போல தோழர் ஜெகன். இதுல வந்து தந்தி பிரிவு ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தோழர் ஜெகன் அவர்களை நாம வந்து அணுகினோம். ஏன்னா இந்த பேசிக் பே இருக்கு இல்லையா, பேரிட்டி, அதை வந்து 825 ஆக்கி கொடுக்கணும். லைன்மேனுக்கு இணையான ஊதியம் நமக்கும் கொடுக்கணும். இதற்காக நீங்க வந்து எங்களை வைத்து பேசுங்கள் தோழர் குப்தா இடம் அப்படின்ட்டு நாம் வந்து கேட்கிறோம். அவரும் வந்து அழைத்து செல்கிறார். நாங்க ஒரு 50 பேர் போறோம். அவர் வந்து மீடியேட்டரா உட்கார்றாரு. குப்தா கிட்ட கேட்கும் போது தோழர் குப்தா என்ன சொல்றாருன்னா, நிச்சயமா முடியாது, கொடுக்கவே முடியாது. லைன்மேனுக்கு இணையான ஊதியத்தை உங்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுடைய பணி என்பது நீங்க வந்து வெறும் தந்தியை மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஆனா அவங்க வந்து டெக்னிக்கல் ஒர்க்கு, போஸ்ட் இறங்குறாங்க, அதே போல ஜாயிண்ட் அடிக்கிறாங்க, கேபிள் வெட்டுறாங்க, குழி வெட்டுறாங்க, அத்தனையும் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் வந்து அவங்கதான் வந்து செய்யறாங்க. ஆனா டெக்னிக்கல் ஒர்க்குக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கும் இணையாக ஊதியம் என்பது உங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றோம். அதே போல இன்னொன்னு கேட்கிறோம். அப்போ சரி, லைன்மேனுக்கு இணையான ஊதியம் கிடையாது என்று சொன்னால் நீங்க வந்து போஸ்ட்மேனுக்கு இணையான ஊதியம் கொடுங்க. அவரும் போஸ்ட் தானே கொடுக்குறாரு, லெட்டர் தானே கொடுக்குறாரு, நாங்க தந்தியை கொடுக்குறோம், அப்ப அவருக்கு இணையான ஊதியம் நீங்க வந்து கொடுங்கன்னு போது அதுக்கும் மறுக்கிறாரு தோழர் குப்தா அவர்கள். அவரு சொன்ன காரணம் என்னன்றால், நீங்க வெறும் தந்தியை மட்டும்தான் கொடுத்துட்டு வரீங்க, ஆனா அவருக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு. பார்சல் கொடுக்குறாரு, மணி ஆர்டர் கொடுக்குறாரு, ரெஜிஸ்டர் கொடுக்குறாரு. அதே போல இத்தனை வேலைகளையும் அவர் பொறுப்போடு அவர் வந்து செய்யறாங்க, அதனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து பெரிய ஒரு மக்கள் குழப்பம். அப்ப தோழர் ஜெகனை நாங்க வந்து திரும்பவும் அணுகிறோம். நாங்க தோழர் எப்படின்னாச்சும் இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க தோழர். காரணம் என்று சொன்னால் கேஜி போஸ் அணிக்கும் குப்தா அணியினருக்கும் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு T4ல. இதை வந்து முடிச்சு கொடுங்கன்னும் போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து முடிச்சு தரேன்னு சொல்லி அவரு வந்து விவாதிக்கிறார் தோழர் குப்தா கிட்ட. அழகா விவாதிக்கும் போது குப்தா வந்து அவர் மேலேயே வந்து கோவப்படுறாரு. என்னங்க ஜெகன், நீங்க வந்து இவ்வளோ இது நான் வந்து சொல்றேன், நீங்க வந்து ஏத்துக்காத திரும்ப திரும்ப வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கடைசியில அவர் சொன்ன தோழர் ஜெகன் சொன்னதை அவர் வந்து ஏத்துக்கிட்டு சரி நான் வந்து முடிச்சு தரேன்னு சொல்லி அதற்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனையே தீருது. போஸ்ட்மேனுக்கு இணையான ஊதியத்தை டெலிகிராஃப் மேனுக்கு பெற்றுக் கொடுத்ததில் முக்கியமான பங்கு வந்து தோழர் ஜெகனுக்கு உண்டு. அவர் தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைத்தார். ஈரோட்ல இந்த வெற்றி விழா மாநாட்டுல வந்து தீர்த்து வைத்தார் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல டெலிகிராஃப் மேனும் டெலிகாம் மெக்கானிக்காக வந்ததுக்கு காரணம் தோழர் ஜெகன் தான். ஏன்னா டிராபிக் சைட்ல நாங்க வந்து இருக்கிறோம் டெலிகிராஃப் மேனாக. அப்போ வந்து போன் மெக்கானிக் தேர்வுக்காக பண்ண போது அதற்கு வந்து ஜெகன் தான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அவரை அணுகிய போது கரெக்டுங்க, நாங்க வந்து பண்ணித்தரோம், நிச்சயமா நீங்களும் வந்து இன்ஜினியரிங் சைட்ல வர முடியும் என்று சொல்லி போன் மெக்கானிக்கான ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வைத்ததில் தோழர் ஜெகனுக்கு பெரிய பங்கு உண்டு தோழர்களே. இன்றைக்கு நாங்கள்லாம் வந்து இன்ஜினியரிங் சைட்ல வந்து நாங்க இத்தனை தூரம் நாம வந்து தோழர் ஜெகனை நினைக்கிறோம் என்று சொன்னால் அவரு நிறைய தியாகங்கள் செய்து எங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்ததுதான். அது மட்டுமல்ல தோழர்களே, அவருடைய கோஷம் இருக்கு இல்லையா, கோஷம் என்பது மகத்தான கோஷம், பெருமைக்குரிய கோஷம். இன்றைக்கும் நாங்க வந்து நீலகிரி மாவட்டத்துல அவருடைய கோஷத்தை நிச்சயமாக நாங்க வந்து இது பண்ணுவோம். ஒவ்வொரு மாநாட்டிலும் அதுல வந்து முதல்ல வந்து நம்ம தேசிய கொடி ஏற்றுவோம். தேசிய கொடியில தோழர் ஜெகனுடைய கோஷங்கள் நாங்க வந்து என்றைக்குமே நாங்க வந்து இடுவோம். அதுல வந்து என்னன்னா, எங்கள் நாடு எங்கள் நாடு, இந்திய நாடு எங்கள் நாடு, இந்திய தாய் திருநாடு, இந்திய நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்க விட மாட்டோம், ஜாதியாலே மதத்தாலே இன மொழியின் பெயராலே இந்திய நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்க விட மாட்டோம், அந்நிய நாட்டின் அச்சுறுத்தலை கண்டு அஞ்ச மாட்டோம் கலங்க மாட்டோம், அணு ஆயுத போராலே உலகை அழிய விட மாட்டோம் என்கின்ற ஒரு கோஷத்தை தோழர் ஜெகன் வந்து போடுவாரு, எல்லா மாநாட்டிலையும் போடுவாரு. அதை வந்து நாங்க இன்றைக்கும் அவரை வந்து பின்பற்றுவதில் நாங்க வந்து நீலகிரி மாவட்டத்தின் தோழர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைய ஜெகனை போற்றுவோம் என்கின்ற ஒரு போற்றுவதற்குரிய ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்த MELS மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் பயிலரங்கத்திற்கு அதனுடைய முக்கிய பொறுப்பை ஏற்றுள்ள தோழர் ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்த
இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களுடைய அன்பிற்கினிய தோழர் ஆர்கே அவர்களுக்கும், அதுபோல தோழர் அவருடைய நினைவை அவருடைய நினைவை சிறப்பாக எடுத்து எங்களுக்கெல்லாம் அழகாக சொன்ன தோழர் பாஸ்கரன் அவர்களுக்கும், மற்றும் அவர்களுடைய நினைவை போற்றி பல்வேறு விஷயங்களை சொன்ன தோழர் நமச்சிவாயம், விகேஜி, ஆருண் பாஷா, சண்முகம், இன்னும் போன்ற பல்வேறு தோழர்களுக்கும் எங்களுடைய MELS சார்பாக மனமார்ந்த நன்றியை இத்தோடு சொல்லி இத்துடன் கூட்டம் முடிந்ததாக அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. கூட்டம் நிறைவடைகிறது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கூட்டம் நிறைவடைகிறது. நன்றி நன்றி தோழர், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர் பாஸ்கரன், நன்றி. நாம மீண்டும் சந்திப்போம். தோழர், ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்லுங்க தோழர். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ட் எனர்ஜி ஆடிட்டர். அந்த இதுல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல அந்த ரேடியேஷன் லெவல் அதிகமாச்சுன்னா அதுக்கு சீவர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் அது அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து ஓய்வு விடுமுறை கொடுத்து அனுப்புவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வேலையில இருந்தே தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இதுல சொல்லப்பட்டது. சரியா? அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இல்லை எனக்கு. அது மாதிரி பேசுனாங்க இங்க. நான் எனக்கு தோழர்கள் அங்க கல்பகத்திலாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு செய்தி எனக்கு தெரியாது. ஒருவேளை டெம்பரவரி பீப்புளுக்கு அது மாதிரி பண்றாங்களா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐயப்பாடு. அது கொஞ்சம் யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஓகே ஓகே, நான் கேட்டு சொல்றேன். நான் அடுத்த வார கூட்டத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா கேட்டு சொல்றேன். ஹலோ காம்ரேட், ஒரு சின்ன இது ஒரு தோழர் கேட்டார்ல, அட்டாமிக் இதுல if they are affected with some radiation, radiation affect ஆகுனா அவரை it be sent out அப்படின்னு. That is wrong. That is a public sector undertaking. Am I correct? அது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கா அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாம்? ஹலோ, கவர்மெண்ட் அட்டாமிக் டிபார்ட்மெண்டே இருக்குது, பப்ளிக் செக்டர் கூட இல்ல தோழர். ஆமா சார், அதுலலாம் there is an act which provides for job, alternative job with a supernumerary scale, not sending out unless he is otherwise unfit. It doesn't result in termination. Occupational assault தான் அது. Occupational assault. அதனால it doesn't result in automatic termination. There cannot be unless his health does not permit him to continue in the job. தோழர் நீங்க சொல்றது it may be a general rule. இதுல எனக்கு my doubt is அது நீங்க சொல்றது இந்த பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஓகே, டெம்பரவரி எம்ப்ளாயிஸ் தூக்கிடுறாங்களான்றது தான் என்னுடைய டவுட். டெம்பரரி எம்ப்ளாயை தூக்குறது, அதாவது டெர்மினேஷன் இஸ் நாட் an answer. சரி தோழர், உள்ளபடியே நடைமுறை என்னன்றது தான் என்னோட கேள்வி. ஒரு தோழர் சொன்னார், நீங்க தெரிஞ்சுக்கிறது தீர்வுக்கு வழிவகுக்கணும். சும்மா தெரிஞ்சுட்டு போய் என்ன செய்ய போறோம்? That must lead to some solution. டெம்பரரியா இருந்தாலும் ஆக்குபேஷனல் அசால்ட் எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கருத்து சரி, அது எனக்கும் தான் தெரியும். நான் கேட்கறது இப்படி ஒரு கருத்து பகிரப்பட்டது, அது இன் பிராக்டிஸ்ல அப்படி இருக்கா இல்ல தவறான செய்தியான்றதுதான் என்னோட கேள்வி. ஓகே ஓகே, அது நீங்க சொன்னவர்கிட்ட தான் கேட்கணும். தேங்க்யூ காம்ரேட். அதுதான் கேட்கிறேன் நான். I myself is an electrical engineer and an energy auditor. I know many things about the atomic power station and I am a knowledgeable person. My question is whether it is in practice to terminate a person like that may be in a temporary cadre. அதுக்கு அது நீங்க யார் சொன்னாங்களோ அவர்கிட்ட தான் தெளிவுபடுத்தணும். You are right. ஓகே காம்ரேட், நான் அது கேட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் தோழர். If it is so, it is illegal. The government is doing so many things illegal. That is why we are asking.
But you are all Okay. there. MES is there. Create awareness. ஓகே, Okay. நன்றி Thank you, Kamlesh. நன்றி Thank you, நன்றி. Kamlesh. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை இனிதாக முடித்துக் கொள்கிறோம். நன்றி தோழர்களே.